வார்த்தையில நீங்க அடைக்கப்பட்ட மேலதான் போவீங்க. உங்க ப்ரமோஷன் மேலதான் போவோம். உங்க ஐஸ்வர்யம் மேலதான் போவோம். உங்க பணம் மேலதான் வளரும். உங்க பிள்ளைகள் மேலதான் இருப்பாங்க. உன் குடும்பம் மேலதான் இருக்கும். உன் தலைமுறை மேலதான் இருக்கும். உங்க கம்பெனி மேலதான் இருக்கும். உங்களுடைய நன்மை மேலதான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் அடைத்தார். 12 வருஷம் அப்பாவுடைய கிருபை. 12 வருஷம் அப்பன கிருபை. சொல்லுங்க, 12 வருஷம் அவருடைய கிருபை. 12 வருஷம் ஆತನ கிருபை. அவர் கிருபையில நாங்க நிக்கிறோம். ಆತನ ಕೃಪೆಯಿಂದ ನಿಂತಿದ್ದೇವೆ. அவர் கிருபையில நம்ம வாழ்றோம். ಆತನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நான் சொல்றேன், ನಾನು ಅನ್ನುತ್ತೇನೆ, இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு. ಇವತ್ತೊಂದು ವಾರ್ತೆ ನಿಮಗೆ. இன்னைக்கு இந்த வார்த்தையை எத்தனை பேர் பிடிச்சிக்கிறீங்களோ, ಈ ವಾರ್ತೆಯನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಹಿಡ್ಕೊಳ್ತೀರೋ, உங்க வாழ்க்கையில தேவன் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೋ, என்ன செய்ய போறாரோ, ಏನು ಮಾಡಲಿದ್ದಾರೋ, எது நடந்ததோ, ಯಾವುದು ನಡೆದಿದೆಯೋ, எது நடக்க போதோ, ಯಾವುದು ನಡೆಯಬೇಕು, எது நடக்க இருக்க போதோ, ಯಾವುದು ನಡೆಯಲಿದೆಯೋ, அதுக்கு எல்லாமே ஆண்டவர் இன்னைக்கு பதில வச்சிருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ಇವತ್ತು ಉತ್ತರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாத்துக்குமே தேவன் பதில வச்சிருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರು ಉತ್ತರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தேங்க. ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ நான் பல மணி நேரம் நான் ஜெபித்துட்டே இருந்தேன். ಅನೇಕ ತಾಸು ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. நான் எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே போனேன். ಎಲ್ಲೂ ಹೋದ್ರು ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ அப்ப நீங்க தான் என்னோட கூட பேசணும். ಅಪ್ಪ ನೀನು ಮಾತಾಡಬೇಕು. நீங்க எனக்கு பேசாவிட்டா ನೀನು ಮಾತಾಡದೆ ஆண்டவரே இந்த சூழ்நிலையை என்னால கடக்க முடியாது. ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನು ದಾಟಲಾರೆನು. ஆண்டவரே என் பலவீனம் பலனா மாறணும். ನನ್ನ ಬಲಹೀನತೆ ಬಲವಾಗಬೇಕು. 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர ஃபீவர். 2 ದಿವಸದ ಹಿಂದೆ ಅನೇಕ ಹೆಚ್ಚು ಜ್ವರ. நான் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போயிட்டு வரேன். ಆಸ್ಪತ್ರೆಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಬಂದೆ. என்னால முடியல. ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவரே இல்ல ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கீங்க. ದೇವರೇ ಇಲ್ಲ ದೇವರೇ ನೀವು ನನ್ನ ಜೊತೆ சொல்லுங்க, ಇದ್ದೀರಾ. ஆண்டவரே என் கூட இருக்கீங்க. ಹೇಳಿ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை தந்தார். ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. நல்ல பைபிள் படிக்கிறவங்க எடுத்துக்கங்க. ಸತ್ಯವೇದ ಓದುವರು ಸತ್ಯವೇದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. பாருங்க, நல்ல ஒரு வசனத்தை சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೇನೆ. இன்னைக்கு பேசுறது எல்லாமே ப்ராஃபட்டிக். ಇವತ್ತು ಮಾತಾಡೋದು ಎಲ್ಲವೂ ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நல்லா கொஞ்சம் திரும்பி மெர்சியமா திரும்பி சொல்லுங்க, தேவன் பேசுகிறார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿ ஆமா, நல்லா நான் சிஸ்டர், தேவன் பேசுகிறார். ದೇವರು ஜாய், ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தேவன் பேசுகிறார். ஆமா, ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சிஸ்டர் இப்படி உங்க புருஷனை பார்த்து, தேவன் பேசுகிறார். ಹೇಳಿ, ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஜெயக்குமார், தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தேவன் பேசுகிறார். ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರಿಗಂದ್ರು பாருங்க, ನೋಡಿ, தேவன் அடைப்பார். ದೇವರು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. தேவன் அடைப்பார். தேவன் க்ளோஸ் பண்ணுவார். ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. தேவன் அடைப்பார். ದೇವರು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. தேவனே அதை திறப்பார். ದೇವರೇ ಅದನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. பாருங்க, தேவன் அடைப்பார். ದೇವರು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. தேவனே திறப்பார். ದೇವರು ಅದನ್ನು அவர் ತೆರೆಯುತ್ತಾರೆ. அடைச்சா திறப்பவன் அல்ல. ಆತನು ಮುಚ್ಚಿದರೆ ಯಾರಿಂದಲೂ அவர் ತೆರೆಯಲಾಗದು. திறந்தால் அடைப்பவன் அல்ல. ಆತನು ತೆರೆದರೆ எத்தனை ಯಾರಿಂದಲೂ பேருக்கு நான் இதನ್ನ ப்ராஃபட்டிக்கா சொல்றேன்? ಇದನ್ನು ಪ್ರವಾದನೆ அவர் அடைச்சால் ಆತನು ಮುಚ್ಚಿದರೆ திறப்பவன் ஒருவனும் இல்ல. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ತೆರೆಯಲಾಗದು. அவர் மூடினால் ಆತನು ಮುಚ್ಚಿದರೆ திறக்கவே முடியாது. ತೆರೆಯಲಾಗದು. அவர் திறந்தால் ಆತನು ತೆರೆದರೆ ஒருவனும் மூட முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಾಗದು. அடைப்பதும் அவர்தான், ಮುಚ್ಚುವುದು ಆತನೇ, திறப்பதும் அவர்தான். ತೆರೆಯುವುದು ಆತನೇ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? அடைக்கிறதும் அவர்தான், ಮುಚ್ಚುವುದು ಆತನೇ, திறக்கிறதும் அவர்தான். ತೆರೆಯುವುದು ಆತನೇ. என் வாழ்க்கையில அடைக்கிறதும் அவர்தான், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என் ಮುಚ್ಚುವುದು வாழ்க்கையில ಆತನೇ. திறக்கிறதும் அவர்தான். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೆರೆಯುವುದು என்ன ஒருத்தர் ಆತನೇ. மூடவே முடியாது. ಬೇರೆ ಯಾರು ಮುಚ್ಚಲಾಗದು. எனக்காக ஒருத்தர் எவரும் திறக்கவும் முடியாது. ನನಗೋಸ್ಕರ ಬೇರೆ ಯಾರು ತೆರೆಯಲಾಗದು. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ಜನರಿಗೆ நீங்க ಅರ್ಥ நல்ல ಆಗ್ತಾ ಇದೆ. கவனமா இன்னைக்கு கேட்க வேணும். ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ. ஏன் ஆண்டவர் அடைக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ? ஏன் ஆண்டவர் திறக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾರೆ? நல்லா புரிஞ்சுக்கலங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. ஏன் ஆண்டவர் அடைக்கிறாரு? ಯಾಕೆ ದೇವರು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ? ஏன் ஆண்டவர் திறக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾರೆ? சில பேருடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ வேலையில ப்ரமோஷன் இல்ல பாஸ்டர், ಕೆಲಸದಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ಇಲ್ಲ ஏதோ ಪಾಸ್ಟರ್. அடைச்சு வச்ச மாதிரி இருக்குது. ಯಾವುದೋ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ சொல்லுங்க, ஆண்டவர் அடைச்சார். ದೇವರು ಹೇಳಿ ஃபர்ஸ்ட் ದೇವರು வேலையில ப்ரமோஷன் இப்ப வர போகுது. ಈಗ ಕೆಲಸದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ இன்னைக்கு வர போகுது. ಇವತ್ತು ಬರಲಿ. இதுக்கு மேல வர போகுது. ಇನ್ನು ಮುಂದೆ ಬರಲಿ. இதுக்கு மேல உனக்கு அற்புதம் நடக்கும். ಮುಂದೆ ಅದ್ಭುತ. இதுக்கு மேல பெரிய பெரிய காரியங்கள். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. இதுக்கு மேல இன்னைக்கு கேளாதவைகள்.
நீங்க கேளாதவைகள், ಇನ್ನು ಕೇಳದೆ ಇರುವಂತವುಗಳು, நீங்கள் காணாதவைகள், ಕಾಣದೆ ஏன்னா ಇರುವಂತವುಗಳು அவர் திறப்பார். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ பாருங்க, ಅನ್ನುತ್ತೀರಾ? வாசிக்கலாம், ಓದೋಣ, எடுத்துக்கொள்ளுங்க. ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ முதலாவது வசனத்தை, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, Genesis chapter 7 verse 1. ಆದಿಕಾಂಡ 7ರಲ್ಲಿ 1, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்றார். ಆಗ ಯೆಹೋವನು ನೋಹನಿಗೆ, ನೀನೋ ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೆಯಲ್ಲಿ ಸೇರಿರಿ, ಈಗಿನವರಲ್ಲಿ ನೀನೊಬ್ಬನೇ ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. 13வது வசனத்தை வாசிங்க அப்படியே. 13ನೇ ವಾಕ್ಯ ಆಗಿ ಓದಿ. அன்றைய தினமும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அப்படியே 16 வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ள பிரவேசித்த அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன அப்படின்னா, ಇಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ஆண்டவர் நோவாவின் குடும்பத்துக்கு சொல்றார். ದೇವರು ನೋಹನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗಂದ್ರು, நோவாவின் குடும்பத்தை பார்த்து சொல்றார். ನೋಹನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿ ಗಂದ್ರು. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, நோவாவை தெரிஞ்சுக்கினாரு, ನೋಹನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು நோவாவின் குடும்பத்தை தெரிஞ்சுக்கினாரு. ನೋಹನ ಕುಟುಂಬವನ್ನು இப்போ ಆರಿಸಿಕೊಂಡು நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டாரு. ಈಗ ನೋಹನಿಗೆ ದೇವರ இப்போ ಅಪ್ಪಣೆ நோவாவை பார்த்து தேவன் சொல்றாரு, ನೋಹನನ್ನು ನೋಡಿ ದೇವರು வேலைக்குள்ள எல்லாரும் போங்கன்றாரு. ಎಲ್ಲರೂ ಈ ನಾವೆಯ ಒಳಗೆ எல்லா ಹೋಗಿ, மிருக ஜீவன்களும் போகுது, ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿಗಳು ಹೋಯಿತು, எல்லாமே பேழைக்குள்ள போறாங்க. ಎಲ್ಲವೂ ಆ ನಾವೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ, இப்ப நோவாவின் குடும்ப பேழைக்குள்ள போயிடுச்சு. ನೋಹನ ಕುಟುಂಬವು ನಾವೆಯಲ್ಲಿ இப்ப அந்த ಹೋಗಿ, கதவை யார் அடைத்தார்? ಈಗ ಆ ಕದವನ್ನು சொல்லுங்க. ಯಾರು ಮುಚ್ಚಿದರು? கர்த்தர் அடைத்தார். ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದರು. யார் கதவை அடைச்சிருந்து? ಯಾಕೆ ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು? கர்த்தர் அடைத்தார். ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು. ஏன்னா தேவனுக்கு தெரியும் பாருங்க, ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ನೋಡಿ, வெளியே இருந்தா சமாதானம் இல்ல, ಹೊರಗಡೆ ಇದ್ರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. உன்னை நான் உள்ள வச்சு ನಿನ್ನನ್ನು ಒಳಗಿಟ್ಟು உனக்கு சமாதானத்தை தந்து, ನಿನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು உனக்கு ಕೊಟ್ಟು, பாதுகாப்பை தந்து, ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು உனக்கு ಕೊಟ್ಟು, பொறுமையை நான் தரேன். ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ பாருங்க, ಇದೆ. இந்த காரியங்கள் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ஒரு ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೆ. மனிதனுடைய வாழ்க்கை அடைக்கப்படுகிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನವನ್ನೇ சில ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. பேருடைய ಫೈನಾನ್ಷಿಯಲ್ அடைக்கப்படும், ಕೆಲವೊಬ್ಬರ ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯಗಳು சில பேருடைய ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತೆ. கர்ப்பத்தின் கனி அடைக்கப்படும், ಕೆಲವೊಬ್ಬರ ಗರ್ಭದ ಫಲಗಳು சில பேருடைய ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. திருமணங்கள் அடைக்கப்படும். ಕೆಲವೊಬ್ಬರ ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳು சில பேர் சொல்வாங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலையே இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம நான் தடமாடுறேன்னு சொல்லுவாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೇನೆ, ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ತಳಮಳಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் வர மாட்டேங்குது, ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಪಟ್ಟರು ಹಣ ಸೇರುತ್ತಿಲ್ಲ, நான் என்ன பண்ணாலும் எனக்கு பேர் இல்ல, ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಹೆಸರು ಬರುತ್ತಿಲ್ಲ, என்னை எப்போ பாரு அவமானப்படுத்துறாங்க. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಅಪಮಾನಗೊಳಿಸುತ್ತಾರೆ. அடைக்கப்பட்டுச்சு, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, அடைக்கப்பட்டிருக்கு. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. சில பேருடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு, ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವನ ಕೂಡ சில பேருடைய கேள்விகள் அடைக்கப்பட்டிருக்கு, ಕೆಲವೊಬ್ಬರ ಪ್ರಶ್ನೆ சில ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. பேருக்கு புரிய மாட்டுது. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ அப்பா, ಅರ್ಥವಾಗ್ತಾ நான் ಇಲ್ಲ. நல்லவன் தானே, ನಾನು ಒಳ್ಳೆಯವನೇ, நான் எந்த தவற செய்யலையே, ಏನು ತಪ್ಪು நான் ಮಾಡಲಿಲ್ಲ, நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது? ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ஆண்டவர் கதவை அடைச்சிருக்கிறார். ದೇವರು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. பகல பார்த்து சொல்லுங்க, கதவை அடைச்சிருக்கிறார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, கதவை அடைச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில கதவை அடைச்சிருக்கு, ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿ ஏதோ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, குடும்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை கதவு அடைக்கப்பட்டிருக்கு. ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. பல வருஷமா கஷ்டப்படுறாங்க, ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ஒரு லாபமே இல்ல, ಯಾವ ಲಾಭವಿಲ್ಲ, நான் ஓடிட்டே இருக்கிறேன், ಓಡುತ್ತಲೇ ஒரு ಇದ್ದೇನೆ, வெற்றியே இல்ல, ಜಯವಿಲ್ಲ, பல வருஷமா அடைக்கப்பட்டிருக்கு, ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, பல வருஷமா அடைக்கப்பட்டிருக்கு. ಅನೇಕ இப்ப ವರ್ಷಗಳಿಂದ ஆண்டவர் ஏதோ ஒரு கற்று தருகிறார். ದೇವರು ಏನೇನು சொல்லுங்க, ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾರೆ? தேவன் கற்று தருகிறார். ದೇವರು ಕಲಿಸ್ಕೊಡೋದು, தேவன் கற்று கொடுத்தா ದೇವರು ಕಲಿಸ್ಕೊಡುವಾಗ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಯಾರಾದ್ರೂ ಆಮೆನ್ பாருங்க, ಅನ್ನುತ್ತೀರಾ? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் ಪ್ರಸಂಗಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பாருங்க, பிரசங்கி 7:8 வாசிங்க. ಪ್ರಸಂಗಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ಮತ್ತು 9 ವಾಕ್ಯ. இங்க பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ನೋಡಿ, ಆದಿಗಿಂತ ಅಂತ್ಯವು ಲೇಸು. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன்
ಉತ್ತಮನ್. ಹಮ್ಮುಗಾರನಿಗಿಂತ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನು ಉತ್ತಮ. எத்தனை பேர் புரியுது இந்த வசனம்? ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ இந்த வசனம் எத்தனை பேர் புரியுது? ಜನರಿಗೆ ಈ ವಾಕ್ಯ ಅರ್ಥವಾಗ್ತಾ ஒரு ಇದೆ. காரியத்தில் ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ துவக்கத்தை பார்க்கிலும் ಆದಿಗಿಂತ அது முடிவு நல்லது. ಅಂತ್ಯವು ಲೇಸು. இப்ப துவக்கம் அடைக்கப்பட்டிருக்குங்க, ಈಗ ಆದಿಯಲ್ಲಿ ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, முடிவு என்னன்றது காண்பிக்க போறோம். ಆದ್ರೆ ಅಂತ್ಯ ಏನಂತ ದೇವರು ತೋರಿಸ್ತಾರೆ. துவக்கம் ஏதோ ஒரு விஷயத்துல அடைக்கப்பட்டிருக்கு, ಆದಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, ஏதோ ஒரு சூழ்நிலையில அடைக்கப்பட்டிருக்குங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ பாருங்க, இந்த 12வது வருஷம் ஆனிவர்சரியில ಆದ್ರೆ 12ನೇ ವರ್ಷ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತಂದು ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களை அடைச்சு வச்சார் பாருங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ அந்த ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. காரியத்தை அவரே சொல்லி ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ அது நல்லதுன்றார். ಅದು ಒಳ್ಳೆಯದು சொல்லுங்க, ಅನ್ನುತ್ತಾನೆ. இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில இது நடந்தது நல்லது. ಇಷ್ಟು ವರ್ಷ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿಲ್ಲ, ಅದು பாருங்க, ಒಳ್ಳೆಯದು. இப்ப யோபு சொல்றாரு, ಈಗ ಯೋಬನಿಗೆ அது ಅನ್ನುತ್ತಾನೆ நல்லது, ಅದು ಒಳ್ಳೆಯದು, கடவுள் எனக்கு செய்தது நல்லது. ದೇವರು ನನಗೆ ಮಾಡಿದ್ದು நீ ಒಳ್ಳೆಯದು. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல ಯೋಬನ ಪುಸ್ತಕ 1-2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எல்லாமே இழந்தார், ಎಲ್ಲವೂ ಕಳೆದುಕೊಂಡ, எல்லாமே அடைக்கப்பட்டுச்சு, ಎಲ್ಲವೂ ಆತನ ಬಿಟ್ಟು எல்லா ಹೋಯಿತು. வாசல் அடைக்கப்பட்டுச்சு. எல்லா ಬಾಗಿಲು ஆனா ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. 42ஆம் அதிகாரத்துல 42ನೇ ஆமென், ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு வாசல் திறக்கப்படுது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲು ஒரு வாசல் திறக்கப்படுது. ಬಾಗಿಲು யோபுக்கு ஒரு காரியத்தை கற்று தருகிறார். ಯೋಬನು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. ஆண்டவர் அடைச்சார்னா ದೇವರು ಮುಚ್ಚಿದರೆ உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்று தருகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು இப்ப ನೀங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ உங்களை ಮಾಡಿ. ஆண்டவர் ஓஹோன்னு வச்சிருந்தா ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದರೆ சபைக்கு வந்திருப்போமா? ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಾ? ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு நிமிஷத்துக்கு ₹1,00,000 வருது, வருவியா சபைக்கு? ಒಂದು ಆರ್ಥಿಕ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ನಿಮಿಷಕ್ಕೆ ಲಕ್ಷ ಗಟ್ಟಲೆ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಬರ್ತೀರಾ ಸಭೆಗೆ? எனக்கு 80 வயசாவது, வியாதியே இல்ல, சபைக்கு வருவீங்களா? ನನಗೆ 80 ವರ್ಷವಾಗ್ತಾ ಇದೆ, ಯಾವ ಕಾಯಿಲೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಾ? நல்ல வீடு வாசல் எல்லாமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார், நீங்க கேட்கறதெல்லாம் வருது. ಒಳ್ಳೆಯ ಮನೆ ಸ್ಥಾನಮಾನ ಎಲ್ಲವೂ ಇದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಬರ್ತೀರಾ? தேவனை தேடுவோமா? ದೇವರನ್ನು ಹುಡುಕ್ತೀರಾ? எந்த சூழ்நிலையில் நீங்க அடைக்கப்பட்டிருக்கிறீங்க? ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ஒரு ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? கணவன் மனைவி பிரச்சனையில அடைக்கப்பட்டிருக்க பல வருஷமா, ಹೆಂಡತಿಯ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಅನೇಕ திருமணம் ஆகி குழந்தை இல்லாம பல வருஷமா நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ಮದುವೆಯಾಗಿ ಮಗುವಿಲ್ಲದೆ ಅನೇಕ ವರ್ಷದಿಂದ ಇದ್ದೇವೆ. என் திருமண வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு, ನನ್ನ ಮದುವೆಯ ಕಾರ್ಯ ನಿಂತು ಹೋಗಿದೆ. எனக்கு எங்க போனாலும் பேர் இல்ல, புகழ் இல்ல, ಎಲ್ಲೋದ್ರೂ ಹೆಸರಿಲ್ಲ, ಪ್ರಖ್ಯಾತಿ ಇಲ್ಲ. நான் ஏதோ ஒரு விஷயத்துல ಯಾವುದೋ அடைக்கப்பட்டிருக்கிறேன். ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು நான் ஊரை விட்டு ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஊரை வந்து அடைக்கப்பட்டிருக்கிறேன். ಊರನ್ನು ಬಿಟ್ಟು ಊರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ಆದ್ರೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ஏதோ ஒரு காரியத்துல நான் அடைக்கப்பட்டிருக்கிறேங்க, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏதோ ஒரு விஷயத்துல நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ சார், நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ಹೊರಗಡೆ ಬರ್ಬೇಕು எங்க ಅನ್ಕೊಂತೀನಿ. போனாலும் வாசல் இல்ல, ಎಲ್ಲೋದ್ರೂ ಬಾಗಿಲಿಲ್ಲ. யார்கிட்ட பணம் கேட்டாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க, ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹಣ ಕೇಳಿದ್ರು ಹಣ எனக்கு ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. நல்லதே நடக்க மாட்டுது, ಒಳ್ಳೆದೇ ನಡೀತಿಲ್ಲ. எனக்கு என்னதான் என்ன சுத்தி நடக்குது? ಎಲ್ಲವೂ ಏನ್ ನನ್ನ ಸುತ್ತಲೂ ನಡೀತಿದೆ? அடைக்கப்பட்டிருக்கு. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருக்கிறார். ಕರ್ತನೇ ಮುಚ್ಚಿದ್ದಾನೆ. சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕರ್ತನು உங்க ப்ரமோஷனை கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறார். அன்னாள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தாரா, அது கர்த்தரே திறந்தாரா? ಅನ್ನಲ ಗರ್ಭವನ್ನು ದೇವರು ಮುಚ್ಚಿದ್ರು, ದೇವರೇ ತೆರೆದರು. ஏன்னா வேற யாரும் திறக்கவே முடியாது, ಯಾಕೆಂದ್ರೆ ಬೇರೆ ಯಾರಿಂದ ತೆರೆಯಲಾಗದು? அவருக்கு தான் அந்த பவர். சொல்லுங்க, அவருக்கு தான் அந்த பவர். ಆತನಿಗೆ ಆ ಶಕ್ತಿ ಉಂಟು. முடிவு ரொம்ப நல்லா இருக்குங்க. ಅಂತ್ಯವು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. சொல்லுங்க, ನೋಡಿ, முடிவு நல்லா இருக்கும். ಹೇಳಿ ಅಂತ್ಯ இங்க ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இருந்து போகும்போது ஒரு முடிவோட போறீங்க. ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಒಂದು சொல்லுங்க, ಅಂತ್ಯದೊಂದಿಗೆ நிச்சயமாகவே முடிவு உண்டு. ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಿನಗೆ என் ಒಂದು நம்பிக்கை ಅಂತ್ಯ இன்னைக்கு நான் வந்திருக்கிற மாதிரி, என் நம்பிக்கை இன்னைக்கு ನಾನು வீணே ಬಂದಿದ್ದೇನೆ come on, ನೋಡಿ, come on. ನನ್ನ ನಂಬಿಕೆ வீணே ஆகாதுங்க, ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. வீணே ஆகாது. ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் நான் எதெல்லாம் நம்பணும்னோ என் ஆண்டவர் எல்லா விதத்திலும் என் நம்பிக்கைக்கு பாத்திரரா இருக்காரு. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಏನೆಲ್ಲ ನಂಬುತ್ತಿದ್ದೇನೋ ವರ್ಷಗಟ್ಟಲೆ ನನ್ನ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುತ್ತಾನೆ. யாக்கோபு 5:11 சொல்லுது, ಯಾಕೋಬ 5:11 யோபு பொறுமையா இருந்தான். ಯೋಬನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನು. ரொம்ப பொறுமையா இருந்தாரா பாருங்க ಬಹಳ யோபு. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನು. எவ்வளவு பொறுமை பாத்தீங்களா? ಎಷ್ಟು ತಾಳ್ಮೆ ನೋಡಿ. எவ்வளவு பேர் கேலி பண்ணிருப்பான், ಎಷ್ಟು ಜನ ಅಪಹಾಸ್ಯ நான் ಮಾಡಿರಬೇಕು. நல்லா வாழ்ந்த நீ ಏನು ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕ್ತಿದ್ದೆ, கடவுள் அச்சிட்டாரா? ದೇವರು ಹೊಡೆದ್ರ. சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே வேலை போயிடும். ಕೆಲವೊಬ್ರು ರಕ್ಷಣೆ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡ ನಂತರ ಕೆಲಸ. சபைக்கு வந்த பிறகுதான் பிரச்சனைங்க ஸ்டார்ட் ஆயிடும். ಸಭೆಗೆ ಬಂದ ನಂತರ ಸಮಸ್ಯೆ அப்போ ಬರುತ್ತೆ. நம்ம என்ன தெரியுமா தீர்மானிப்போம்? ಆಗ ನಮ್ಮ ತೀರ್ಮಾನ எதுக்கு கடவுள், ಇವತ್ತು ದೇವರು, ஏன் சர்ச்சு, ನನ್ನ ಸಭೆ. இல்ல 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 இல்லங்க, இங்க பாருங்க 5:11 பாருங்க. ಅಲ್ಲಿ 5:11 ನೋಡಿ. இதோ நீங்கள் இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம்,
யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமாய் உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் ನೋಡಿ கர்த்தர். ಆತನು ಎಷ್ಟು ಕರುಣಾ ಸಾಗರನು, எவ்வளவு இரக்கம் உள்ளவர். ಎಷ್ಟು ಕರುಣಾ ಸಾಗರನು. யோபின் பொறுமை. ಯೋಬನ ತಾಳ್ಮೆ. உங்களை ஏன் வந்து அந்த பேழைக்குள்ள வச்சாரு தெரியுமா? ಯಾಕೆ ಯೋಬನನ್ನು ಆ ನಾವೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಗೊತ್ತಾ? உங்களுக்குள்ள பொறுமை இருக்கணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು. உங்களுக்குள்ள நிதானம் வரணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ನಿಧಾನ ಇರಬೇಕು. பணம் இருந்தா எடுத்தங்க ஒருத்தன் செஞ்சிருவோம். ಹಣ ಇದ್ರೆ ಏನೋ ಮಾಡ್ಬಿಡ್ತೇವೆ. பலன் இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம். ಬಲವಿರುವಾಗ ಇಷ್ಟದಂತೆ ಆಡುತ್ತೇವೆ. இப்ப ಆண்டவர் என்ன சொல்றாரு? ಈಗ ದೇವರು ಏನು ಅನ್ನುತ್ತಾರೆ? நீ யோபின் பொறுமையை பார். ನೀನು ಯೋಬನ ತಾಳ್ಮೆ. நான் எல்லாத்தையும் எடுத்தங்க யோபு கிட்ட. ಆತನು ಯೋಬನ ಹತ್ರ ಎಲ್ಲವೂ ಕಳೆದುಕೊಂಡು சரீரத்துல இருக்கிற சுகத்தை கூட எடுத்துட்டேன். ಶರೀರದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೂಡ ತೆಗೆದೆ. எல்லாமே எடுத்தேன். ಎಲ್ಲವನ್ನು ஆனா ತೆಗೆದೆ. அவர் பொறுமையாகிறாரு. ಆದರೂ ತಾಳ್ಮೆಯಿಂದ பொறுமையா பேசுறாரு. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಮಾತಾಡಿದ. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು இப்ப அடைக்கப்பட்ட நேரத்துல ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்துறோம். ನಾವು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಬಿಡ್ತೇವೆ. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இது ಯಾಕೆ ದೇವರೇ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ನನಗೆ ಮಾತ್ರ ಹೀಗೆ. பொறுமையா இருங்க. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಿ. இழந்த பணம் எல்லாம் வரும். ಕಳೆದ ಹಣ ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ. இழந்த ஐஸ்வர்யம் எல்லாம் வரும். ಕಳೆದುಕೊಂಡ ಐಶ್ವರ್ಯ நீங்க ಬರುತ್ತೆ. பொறுமையா இருந்து பாருங்க. ನೀನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದು ನೋಡು. கர்த்தரே ஒரு கேஸ போடுவாரு. ಕರ್ತನೇ ಒಂದು ಕೇಸ್. கர்த்தரே அந்த கேஸ உடைப்பாரு. கைய தட்டி நல்லா. கடவுளே ஒண்ணு பண்ணுவாரு. ದೇವರೇ ಅದನ್ನು ಮಾಡಿ. கடவுளே அதுக்கான வழியை திறப்பாரு. ದೇವರೇ ಅದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ಮಾಡುತ್ತಾರೆ. இருக்கா வாழ்க்கையில இருக்கா அதெல்லாம்? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಎಜೆಂಟ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಎಜೆಂಟ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. பாருங்க நான் ஒரு 4 காரியத்தை சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். 4 ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ವೇಗವಾಗಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. ஐயோ 4 காரியமா? 4 ಕಾರ್ಯನ நான் ஏதோ மெசேஜ் முடியுதுன்னு நினைச்சேனே. ಏನು ಸಂದೇಶ ಮುಗಿತಂತ ಅನ್ಕೊಂಡೆ. வார்த்தை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேனே. ವಾಕ್ಯ ಮುಗಿತು ಅನ್ಕೊಂಡೆ. அடைத்தாரே அதுக்கு ஒரு பலன் வேணா? ಮುಚ್ಚಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಫಲ ಬೇಕು ತಾನೆ. 4 பாயிண்ட் நான் சொல்றேன். 4 ಅಂಶ ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தர் யாரை அடைக்குவார்? ಕರ್ತನು ಯಾರಿಗೆ ಮುಚ್ಚುತ್ತಾನೆ? கர்த்தர் யாரை ಕರ್ತನು ಯಾರನ್ನು அடைத்து வைப்பார்? ಮುಚ್ಚಿ ಇಡುತ್ತಾರೆ. 1 ಮೊದಲನೇದಾಗಿ எங்க அடைக்குவார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ಇಡುತ್ತಾರೆ? யாரை அடைப்பார்? ಯಾರನ್ನು ಮುಚ್ಚಿ ಇಡುತ್ತಾರೆ? எங்க அடைப்பார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ ಇಡುತ್ತಾರೆ? எதற்காக அடைப்பார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಚ್ಚುತ್ತಾರೆ? எப்போது திறப்பார்? ಯಾವಾಗ ತೆರೆಯುತ್ತಾರೆ? கவிதை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்குது. ಈ ಒಂದು ಕವಿತೆ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. யாரை அடைக்குவார்? ಯಾರನ್ನು ಮುಚ್ಚುವನು? எங்கே அடைக்குவார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚುವನು? எதற்கு அடைக்குவார்? ಯಾಕೆ ಮುಚ್ಚುವನು? எப்போது திறப்பார்? ಯಾವಾಗ ತೆರೆಯುವನು? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? ನೀವೇನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ ಗೊತ್ತಾ? அது திறப்பார் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க பாஸ்டர். ಅದು ತೆರೆಯುತ್ತಾರೆ ಮಾತ್ರ ಅಂದು ಮುಗಿಸಿ ಪಾಸ್ಟರ್. அது திறப்பார்ன்றதுக்கு தான் நாங்களே வந்துகிறோம். ತೆರೆಯುವನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அடைப்பார், உடைப்பார், கடைப்பார் அதெல்லாம் விட்டு திறப்பார் மட்டும் வந்துருங்க. டைரக்ட் டாபிக் வந்துருங்க. ಮುಚ್ಚುತ್ತಾನೆ, ತೆಗೆಯುತ್ತಾನೆ ಅದೆಲ್ಲನೂ ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. ನೀವು திறந்தா மட்டும் போதும். ತೆರೆದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. வேற எதுவும் வேணாம். ಬೇರೆ ಯಾವುದು ಬೇಡ. டைரக்ட் பாயிண்ட்க்கு வந்துருங்கன்றீங்க. ಅನೇಕ ಅಂಶಕ್ಕೆ ಬಂದಿದ್ರೆ ஆனா இந்த 3 தெரியலனா, ಈ 3 ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ஏன் திறப்பார்ன்றது தெரியாம போய்டுமே. ಯಾಕೆ ತೆರೆಯುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. எல்லாத்துக்குமே ஒரு process தானே. ಎಲ್ಲವೂ ಒಂದು ನಿಯಮ ತಾನೇ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. இப்போ ಈಗ கர்த்தர் அடைத்தார். ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು. அடைச்சாரா? ಮುಚ್ಚಿದನಾ? அடைச்சாரா? ಮುಚ್ಚಿದನಾ? ஆமென். சரி, இப்போ ಈಗ ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. எடுத்தவங்க வாசிங்க அப்படியே. ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ವಾಕ್ಯವನ್ನು. Thank you Jesus. Thank you Jesus. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 7ஆம் அதிகாரம் ಅಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதலாவது வசனம் ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ದೇವರು ಏನು ಅನ್ನುತ್ತಾರಂದ್ರೆ யார பேழைக்குள்ள அடைப்பார்? ಯಾರನ್ನು ನಾವೇ ಒಳಗೆ ಸೇರಿಸ್ತಾರೆ. யாருடைய வாழ்க்கை அடைக்கப்படும்? ಯಾರ ಜೀವನ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ? யாருடைய ஆசீர்வாதம் அடைக்கப்படும்? ಯಾರ ಆಶೀರ್ವಾದ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ? யாருக்கு தடை வருது? ಯಾರಿಗೆ ತಡೆ ಬರುತ್ತೆ? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಸಮಸ್ಯೆ? எனக்கு மட்டும் ஏன் போராட்டம்? ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ அவர் ಹೋರಾಟ? யாரை அடைப்பார்னா, ಯಾರನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ? அவர் நீதிமானை தான் அடைப்பார். ನೀತಿವಂತರನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ யாரை ಅನ್ನುತ್ತೀರಾ? அடைப்பாரு? ಯಾರನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ? நீதிமானை அடைப்பாரு. ನೀತಿವಂತರನ್ನು நீ ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. நீதிமானாகிற, ನೀನು
ನೀತಿವಂತ உன் ஆசீர்வாதம் அடைக்கப்படுது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ நீ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமானாகிற, ನೀ ನೀತಿವಂತ உன் ப்ரமோஷன் அடைக்கப்படுது. ಪ್ರಮೋಷನ್ நீ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமானாகிற, நீதிವಂತ உங்க நன்மை அடைக்கப்படுது. ಶುಭಗಳು ஏன் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அடைக்கப்படுது? ಯಾಕೆ ஏன்னா ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? நீதிமான்களை அவர் தெரிஞ்சுக்கிறாராம். ನಾನು ನೀತಿವಂತನಂತ ಅದನ್ನು சொல்லுங்க, ತಿಳಿದಿದ್ದಾನೆ. நீதிமானுடைய வாழ்க்கையில தாங்க அடைப்பு வரும். ನೀತಿವಂತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡೆ ஆனா அது ಬರುತ್ತೆ. பர்மனண்டா இருக்காது. ಅದು சொல்ற ಶಾಶ್ವತವಲ್ಲ. பாருங்க, அது பெர்மனண்டா இருக்கவே இருக்காது. ಶಾಶ್ವತವಲ್ಲ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. யாரை அடைப்பார்? ಯಾರನ್ನು பகல பட்சம் ಮುಚ್ಚುತ್ತಾರೆ? நீதிமான அடைப்பாரா? ನೀತಿವಂತರನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்களேன், ನೋಡಿ ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿ, சபைக்கு கரெக்டா வருவோம், ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ தசபாக ಬರ್ತೀರಾ, கரெக்டா கொடுப்போம், ದಶಮಾಂಶ ಕೊಡ್ತೀರಾ, வாரம் வருவோம், ಪ್ರತಿ ವಾರ கம்யூனியன் கரெக்டா எடுப்போம், ಕರ್ತನ ಭೋಜನ நல்லா ஜெபிப்போம், ಚೆನ್ನಾಗಿ நல்ல ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ, வார்த்தைகளை கேட்போம். ವಾಕ್ಯವನ್ನು ஆனா ಕೇಳುತ್ತೀರಾ. நம்ம வாழ்க்கையில தான் ஏதோ ஒரு தடை. ಆದ್ರೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ತಡೆ. கேள்வி என்ன தெரியுமா? ಪ್ರಶ್ನೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಏನು? ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? என்ன யூஸ்? ಏನು ಪ್ರಯೋಜನ? லாபமே இல்லங்க, ಯಾವ ಲಾಭವಿಲ್ಲ, வருமானமே இல்லங்க, வருமானமே இல்ல, ಯಾವ ಆದಾಯವಿಲ್ಲ, டப்பு ராலேது. நான் என்ன பண்றது? ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? எங்க போறது? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು? எங்க போனாலும் பிரச்சனைங்க. ಎಲ್ಲೋದ್ರೂ ಸಮಸ್ಯೆ. ஆண்டவர் உன்னை நீதிமான் என்றார். ದೇವರು ನಿನ್ನ ನೀತಿವಂತ. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். ನೀತಿವಂತನಿಗೆ ಅನೇಕ கஷ்டங்கள். ரோமர் 8:30 வாசிங்க. ரோமர் 8:30. ರೋಮ 8:30 ಓದಿ பாருங்க. தேங்க் யூ லார்ட். வாசிக்கலாமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். ಯಾರನ್ನು ಮೊದಲು ನೇಮಿಸಿದನೋ ಅವರನ್ನು ಕರೆದನು, ಯಾರನ್ನು ಕರೆದನೋ ಅವರನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನು, ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ ಅವರನ್ನು ಮಹಿಮೆಯ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. அங்க பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, யாரை அழைக்கிறார்? ಯಾರನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೋ அவர் நீதிமானை அழைக்கிறார். ಆತ ನೀತಿವಂತನನ್ನು பகல பட்சம் சொல்லுங்க, நீதிமான் நீ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ನೀತಿವಂತ உன்னை அழைத்திருக்கிறாரு. ಕರೆದಿದ್ದಾನೆ. உனக்கு வாழ்க்கையில ஒரு தடைனா, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತಡೆ, ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்குனா, ಒಂದು ಕಾರ್ಯ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் உன்னை நீதிமான தெரிஞ்சிட்டு இருக்காரு. ದೇವರು ನಿನ್ನ பகல பட்சம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ, என் வாழ்க்கையில எது அடைச்சாலும் பரவாயில்ல, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ அந்த நீதிமான் என்றது மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. ನೀತಿವಂತನೆಂಬುದು ஏன்னா நீதிமானுக்கு தான் வாசல் திறக்குங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ನೀತಿವಂತನಿಗೆ ಬಾಗಿಲು நீதிமானுக்கு தான் வாசல் ನೀತಿವಂತರಿಗೆ திறக்கப்படும். ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. பாருங்க, இப்ப சொல்றாரு, ಈಗ ಅನ್ನುತ್ತಾರೆ, நீதிமான தெரிஞ்சுக்கிறாராம். ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ. நோவா ஒரு நீதிமான். ನೋಹನು ನೀತಿವಂತನು. நோவாவின் குடும்பம் நீதிமான். ನೋಹನ ಕುಟುಂಬ யாருக்கு அடைப்பு வருது? ಯಾರಿಗೆ பாருங்க, இப்ப நல்லா பாருங்க, இன்னொன்னு சொல்ல, 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ 17ஆம் அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ 40வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 40ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. 1 Samuel chapter 17 and 40. அங்க பாருங்க, இங்க சொல்றாரு, தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில எங்க போட்டாரா? ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರು. ಸುರುಕು ಪೈಲ போட்டாரா? ಸೊಂಟದ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿದರು. எங்க போட்டாரா? ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡ್ರು. ಸುರುಕು ಪೈ, ಸೊಂಟ ಚೀಲದಲ್ಲಿ. ಸೊಂಟ ಚೀಲೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಬ್ರದರ್ ಇದು. ಸೊಂಟ ಚೀಲದಲ್ಲಿ. ಸೊಂಟ ಚೀಲದಲ್ಲಿ எங்க போட்டாரு? கல்ல ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ರು ಕವನೆಯನ್ನು. அந்த காலத்து ஆயாவை பாத்துக்கிறீங்களா? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಜ್ಜಿಯರು ನೋಡಿದ್ದೀರಾ? வெத்தலை பாக்குக்குன்னே ஒரு பை வச்சுன்னு இருக்கும். ಎಲೆ ಅಡಿಕೆಗೋಸ್ಕರ ಒಂದು ಚೀಲವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು, ಅದು ಒಂದು ಸೊಂಟದ ಚೀಲ. வேட்டைக்காரங்க வச்சுன்னு இருப்பாங்க சுருக்கு பை ಕೂಡ ಅದು ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ஏதாவது உண்டியில அடிக்கிறதுக்கு வச்சுன்னு இருப்பாங்க. ಉಂಡಿಯನ್ನು ತೆಗೆದು ಒಡೆಯೋದಕ್ಕೋಸ್ಕರ. இப்போ கோலியாத் அடிக்கிறதுக்கு, ಈಗ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಒಡೆಯೋದಕ್ಕೆ ದಾವೀದನು 5 கல்லு எடுத்தாராம். 5 ನುಣುಪು ಕಲ್ಲನ್ನು. அந்த 5 கல்லை எங்க போட்டாரு? 5 ಕಲ್ಲನ್ನು ಎಲ್ಲಿ அடைப்புல போட்டாரு. ಸೊಂಟ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿ அடைப்புல போட்டாரு. ಆ ಸೊಂಟ ಚೀಲಕ್ಕೆ போட்டு சுருக்கு போட்டு வச்சுக்கிறாரு. ಅದಕ್ಕೆ ಮುಚ್ಚಿದ. உங்களையும் ஒரு அடைப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ದೇವರು ಹಾಗೆ ಮುಚ್ಚಿ. நீங்க எல்லாம் இப்ப அடைப்புக்குள்ள இருக்கீங்க. ಹಾಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. நீங்க நோவாவின் பேழையின் அடைப்புக்குள்ள இருக்கிறீங்க. ನಾವೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. தாவீதனுடைய சுருக்கு பையில அடைப்புள்ள இருக்கிறீங்க. ದಾವೀದನ ಚೀಲದಲ್ಲಿ நான் அடைப்புலயே இருக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ಹಾಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ. அந்த கல்லை எடுத்தார்னா கர்த்தர் பயன்படுத்துவார். சத்துருக்களையும் உனக்கு விரோதமா ஓ கம் ஆன் சர்ச். எந்த கோலியாத் வந்தாலும் ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಯಾವ ಶತ್ರು ಬಂದರೂ ಕೂಡ நீங்க அடைப்பை பத்தி யோசிக்காதீங்க. ನೀವು ಆ ಚೀಲದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நோவாவின் பேழையில கர்த்தரனை அடைச்சி வச்சு
ಮುಚ್ಚಿರುகிறார். ನೋವನ ನಾವೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದ ಪத்தி ಯೋಚಿಸಿಕಾದೀங்க. ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஐயோ என் வாழ்க்கை அடைஞ்சு கிடக்குது. ನನ್ನ ಜೀವನ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நீதிமானுக்கு தான் அடைச்சு வைப்பார். ನೀತಿವಂತರಿಗೆ ಆಗಿ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. நீதிமானுக்கு தான் ஒரு அடைப்பு வரும். ನೀತಿವಂತನಿಗೆ ಅದು நீதிமானுக்கு தான் பிரச்சனை வரும். நீதிமானுக்கு தான் போராட்டம் வரும். நீதிமானுடைய மனசு தான் கஷ்டப்படும். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அது கர்த்தரே ஏற்படுத்துறார். ಯೆಹೋವನೇ அது கர்த்தரே ஏற்படுத்துறார். ಯೆಹೋವನೇ ನೇಮಿಸಿದ್ದು. அது கர்த்தரே ஏற்படுத்துறார். ಯೆಹೋವನೇ ನೇಮಿಸಿದ್ದು. ஆமென். இப்ப கேள்வி என்னன்னா, ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ எத்தனை கல்லு இருக்கு? ಎಷ್ಟು ಕಲ್ಲಿದೆ? ஏங்க அந்த 5 கல்லு மட்டும் அடைச்சு வைக்கிறாரு? ಯಾಕೆ ಈ 5 ಕಲ್ಲನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ್ರು? எத்தனையோ கல்லு இருக்கு, ಎಷ್ಟೋ ಕಲ್ಲಿದೆ, எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಇದ್ದಾರೆ. ஆனா நம்ம வாழ்க்கை தான் அடைஞ்சு கிடக்குது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನ ஏன் அத்தனை பேர் இருந்து நம்ம வாழ்க்கை அடைஞ்சு கிடக்குதுன்னா, ಎಷ್ಟು ಜನ ಇದ್ರು ನಮ್ಮ ಜೀವನ ಯಾಕೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ நான் ಅಂದ್ರೆ நீதிமான், ನಾನು ನೀತಿವಂತನು, அதனால தான் அடைஞ்சு கிடக்குது. ಅದಕ್ಕೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை ஸ்டோன் இருந்தா 5 மட்டும் சுருக்கு பையில வைக்கிறேன், ಎಷ್ಟೇ ಕಲ್ಲಿದ್ರು 5 ಕಲ್ಲನ್ನು ಮಾತ್ರ ಚೀಲದಲ್ಲಿ அது ಹಾಕಿ மட்டும் அடைப்புல இருக்கு. ಅದು ಮಾತ್ರ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏன் அடைப்பு தெரியுமா? ಯಾಕೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? ஒரு நாள் அந்த கல்லை எடுக்க போறார், ಒಂದು ದಿವಸ ஒரு நாள் அந்த கல்லை எடுக்க போறார் வெளியே, அந்த கல்லை எடுத்து பயன்படுத்த போறாரு. நீதிமானாகிய உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ನೀತಿವಂತರಾದ நீதிமானாய் இருக்கிற தேவன் உங்களை பொருளாதாரத்திலும், தேவனுடைய மகிமையிலும், தேவனுடைய வஸ்துக்களிலும், தேவனுடைய சமாதானத்தில், தேவனுடைய சந்தோஷத்தில், தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை அழைத்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? இப்ப நீ அடைக்கப்பட்டிருக்கிறியா? ಈಗ ನೀನು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? நான் நீதிமான் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ನಾನು ನೀತಿವಂತ ಎಂಬ ಸಂತೋಷ ಇದೆ. நீதிமான். ನೀತಿವಂತನು. எவ்வளவு என்ன விட்டு போட்டோம், ಎಷ್ಟೇ ಬಿಟ್ಟು நான் எவ்வளவு கடன்ல போட்டோம், ಎಷ್ಟೇ ಸಾಲದಲ್ಲಿ கம்பெனி முழுகி போட்டோம், கம்பெனி முழுகி என்னை விட்டு ಹೋದ್ರು, எல்லா வேலைக்காரங்களும் விலகி போனாலும் கர்த்தர் இதை எனக்கு அடைச்சு வச்சிருக்கிறாரு. ಕರ್ತನು ನನ್ನನ್ನು நான் ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நீதிமான் என்றதுனால தாங்க எனக்கு அடைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இது அடைக்கப்பட்டிருக்குன்னா அது கர்த்தரே செஞ்சிருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ವ್ಯಾಪಾರಸ್ಥರು ಇದ್ರೂ ಕೂಡ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்ப கர்த்தர் ಕರ್ತನು ಯಾರನ್ನು அடைத்து வைப்பார், ಅದನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? எத்தனை பேர் புரியுது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ இப்ப ಇದೆ? எங்க அடக்கி வைப்பார்? ಈಗ ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? ஆமென். ಆಮೆನ್. எங்க ಎಲ್ಲಿ சொல்லுங்க, எங்க ಹೇಳಿ, ಎಲ್ಲಿ அடக்கி வைப்பார்? ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம் 22ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ வாசிங்க பார்க்கலாம். நோவா நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ದೇವರು ಅಪ್ಪನೆ ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರವೇ ನೋಹನು ಮಾಡಿದನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ಇಲ್ಲಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು, நீதிமான அடைத்து வைக்கிறார். ನೀತಿವಂತರನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. எங்க அடைக்கி வைக்கிறார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? எங்க அடைச்சு வைக்கிறாரு? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க அடைச்சு வைப்பாரு? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ, ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? நல்லா கேளுங்க, எங்க அடைச்சு வைப்பாரு? ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ, ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? நான் அந்த மாதிரி ஒரு லுக்கு கேட்டீங்களா? எங்க அடைச்சு வைப்பாரு? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? நோ பேழை என்பது ನಾವೇ ಎಂಬುದು அவருடைய வார்த்தை. ಆತನ ವಾಕ್ಯ. வார்த்தைக்குள்ளதான் உங்களை அடக்கி வைப்பார். ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. எங்க அடைச்சு வைப்பாரு? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? வார்த்தையில அடைச்சு வைப்பாருங்க. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. ஏன்னா வார்த்தை என்ற அந்த பேழை, ಈ ವಾಕ್ಯ ಎಂಬ ನಾವೇ, ஆமென், ஆமென். வார்த்தை என்ற ವಾಕ್ಯ ಎಂಬ அந்த ನಾವೇ, பேழையில ನಾವೆಯಲ್ಲಿ சொல்லுங்க, வார்த்தை என்ற அந்த பேழையில, ವಾಕ್ಯ ಎಂಬ ನಾವೇ, வார்த்தை என்ற அந்த பேழையில ವಾಕ್ಯ ಎಂಬ சொல்லுங்க எல்லாருமே, வார்த்தை என்ற அந்த பேழையில ವಾಕ್ಯವೆಂಬ என்னை அடைச்சு வைத்திருக்கிறாருங்க. ஒருவனும் என்னை தொட முடியாது. ಯಾರಿಂದಲೂ அவருடைய வார்த்தை என்னை காக்கும். Come on. ಕಾಯುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை என்னை நடத்தும். ವಾಕ್ಯವು ನಡೆಸುತ್ತದೆ. அவருடைய வார்த்தை என்னை போதிக்குங்க. ವಾಕ್ಯವು ನನ್ನನ್ನು ಬೋಧಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எதுல அடைச்சு வைக்கிறாரா? ಯಾವುದು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? அவருடைய வார்த்தையில அடைச்சு ಆತನ வைக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. அவருடைய வார்த்தையில நமக்கு பாதுகாப்பு. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பாருங்க, ನಮಗೆ அந்த ರಕ್ಷಣೆ. பேழை என்பது தேவனுடைய வார்த்தை. ನಾವೇ ಎಂಬುದು ದೇವರ ವಾಕ್ಯ. தேவன் வார்த்தையை அனுப்பினார். ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕಳುಹಿಸಿ இப்படியான ஒரு பேழையை செய். ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ನಾವೆಯನ್ನು அந்த ಮಾಡು. பேழைக்குள்ள இப்படியான மிருகங்கள் ಆ இருக்கட்டும். ನಾವೆಯಲ್ಲಿ ಈ ಪ್ರಾಣಿಗಳಿರಲಿ. அந்த பேழைக்குள்ள நீ
உன் மனைவி உன் 3 பிள்ளைகள் உன் பொண்டாட்டி 8 பேர் மாத்திரம் உள்ள இருங்க. ಆ ನಾವಿಯಲ್ಲಿ ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ 8 ಜನರು ಒಳಗೆ ಇರಿ. ஏன்னா அவர் நீதிமானா இருக்கிறதுனால ಯಾಕೆಂದ್ರೆ ಆತ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರಿಂದ நீதிமான்கள் ನೀತಿವಂತನು வார்த்தையினால தாங்க அடைக்கப்பட முடியும். ವಾಕ್ಯದಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುತ್ತಾರೆ. சொல்லுங்க, நம்மள வேற யாராலே அடைக்க வைக்கவே முடியாது. ಯಾರಿಂದ ಮುಚ್ಚಲಾಗದು? பாருங்க, இங்க ஜிம்மர் எல்லாம் இருக்கறாங்க, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜಿಮ್ ಮಾಡೋರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. இங்க எல்லாம் பல பிரச்சனைகளை செஞ்சிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கறாங்க. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ ಸೃಷ್ಟಿಸಿದವರು இவங்களை எப்படிங்க அடக்கி வைக்க முடியும்? ಇವರನ್ನು ಹೇಗೆ ಇಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡೋದು? என் பலத்தினாலா? ನನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ. என் பலத்தை காண்பித்தா? ನನ್ನ ಬಲವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಿ எதை காண்பித்து அடைத்து வைக்க முடியும்? ಏನನ್ನು ತೋರಿಸಿ ಇವರನ್ನು ಮುಚ್ಚಿಡೋದು? ஆமென். ಆಮೆನ್. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. எதெல்லாம் அடைச்சு வைக்கிறார்? ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಡ್ತಾರೆ? கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கு. ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವನ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கேள்வி என்னன்னா, என் ப்ரமோஷன் அடைக்கப்பட்டிருக்கு. ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ ಪ್ರಮೋಷನ್ ತಡೆಯಾಗಿದೆ. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு? ಯಾವುದರಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ? என் ஃபைனான்ஷியல் அடைக்கப்பட்டிருக்கு. ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯ ತಡೆಯಾಗಿದೆ. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு? என் தொழில் அடைக்கப்பட்டிருக்கு. ವ್ಯಾಪಾರವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு? ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கு. ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? சொல்றாரு பாருங்க, அவர் வார்த்தையை அனுப்புறாரு. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳುಹಿಸಿ அவர் நோவாவுக்கு சொல்றாரு, ನೋಹನಿಗೆ ಈಗ என் வார்த்தையின்படி அவன் செய்து முடித்தான். ನನ್ನ ಅಪ್ಪನೆಯಂತೆ ಆತನು ಮಾಡಿದನು. அதனால தான் தூக்கி உள்ள போட்டு அடைச்சிட்டாரு. ಅದರಿಂದಲೇ ಒಳಗೆ ಹಾಕಿ பாருங்க, ಮುಚ್ಚಿದನು. வார்த்தையின்படி செய்றவங்களுக்கு ஒரு அடைப்பு இருக்கு. ಅಪ್ಪನೆಯಂತೆ ಮಾಡುವಾಗ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಉಂಟು. எத்தனை பேர் ஒரு வாழ்க்கையில இதை சொல்ல முடியும்? ಜನರಿಗೆ ಅನ್ನುತ್ತೀರಾ? நான் ஒரு வார்த்தைப்படி செஞ்சேங்க, ನಾನು ಆತನ ಅಪ್ಪನೆಯಂತೆ ಮಾಡಿದೆ. என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்து நடந்துச்சு பாருங்க. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ நான் ஒரு ನಡೆಯಿತು. ஃபேக்டரி வச்சிருந்தேன். ನಾನು ಒಂದು ಫ್ಯಾಕ್ಟರಿ ಇಟ್ಟಿದ್ದೆ. அது SS ஃபேப்ரிகேஷன். ಅದು SS ಫ್ಯಾಬ್ರಿಕೇಶನ್ நல்லதா இருந்தது, பிசினஸ் நல்லா இருந்தது, ವ್ಯಾಪಾರ நல்ல சைனஸ் ஸ்டீல் பிசினஸ். அது ಒಳ್ಳೆ ಆ ಒಂದು ಸೈನಸ್ அந்த ಆ ಒಂದು ಬಿಸಿನೆಸ್ நல்ல வேலைகள் நடந்துட்டே இருந்தது. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇತ್ತು. ஆண்டவரை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏத்துக்கினேன். ನಾನು ದೇವರನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡೆ. சபைக்கெல்லாம் கரெக்டா போவேன். ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. சபைகளுக்கு வேண்டியதை செய்வேன். ಸಭೆಗೆ ಬೇಕಾದದ್ದು ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. சம்பாதிக்கிறதுல 5 சர்ச் கட்டி கொடுத்திருக்கிறேன். ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ 5 ಸಭೆ சில ಕಟ್ಟಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. சபையில பேப்டிசம் தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನದ ತೊಟ್ಟಿಯನ್ನು சபையை ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. கட்டும் போதெல்லாம் எனக்கு கஷ்டம் வரும். ಸಭೆ ಕಟ್ಟಬೇಕಂದ್ರೆಲ್ಲ ಕಷ್ಟ ಬರ್ತಿತ್ತು. ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு ஸ்பான்சர் பண்ணனா கஷ்டம் வந்துரும். ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸಿಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಕಷ್ಟ ಬರ್ತಿತ್ತು. யாருக்காவது உதவுனா கஷ்டம் வந்துரும். ಯಾರಿಗಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಕಷ್ಟ நான் ಬರ್ತಿತ್ತು. தேவனுக்குள்ள பக்தியா வரேன், ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಭಕ್ತಿ நல்லா ஜெபிக்கிறேன், ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவர் ಮಾಡ್ತಿದ್ದೆ. சமூகத்துல காத்திருக்கிறேன், ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ வேதத்தை ಕಾದಿದ್ದೆ. கூட்டி கூட்டி படிக்கிறேன், ಸತ್ಯವೇದವನ್ನು ಜೋಡಿಸಿ ஆண்டவரை குறித்து ಓದ್ತಾ அதிகமா ಇದ್ದೆ. நான் தெரிஞ்சுக்கிறேன். ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ இப்ப நான் அவரை ಹುಡುಕ್ತಿದ್ದೆ. குறித்து தெரிய 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 ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಾ என் வாழ்க்கையில பிசினஸ் லாஸ் ஆகுது, ನನ್ನ ಜೀವನದ ವ್ಯಾಪಾರ ನಷ್ಟವಾಗಿದೆ. கடன்காரனா மாறுறேன், ಸಾಲಗಾರನಾದೆ. ஃபைனான்ஷியலா ஸ்டாப் ஆகுது. ಆರ್ಥಿಕ ಎಲ್ಲೋ என்னை ತಡೆಯಾಯಿತು. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு விரோதமா மாறுறாங்க. ಸುತ್ತಲಿರುವವರು என்னை ವಿರೋಧಿಗಳಾದರು. ஒரு பகைனை போல பாக்குறாங்க, ಹಾಗೆಗಾರನಂತೆ ஒரு ನೋಡಿದ್ರು. தள்ளப்பட்டவனை போல தெரியுறேன். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೆ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரம் போறாங்க, ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ದೂರ ಹೋದ್ರು. கான்டாக்ட் எல்லாம் கட் ஆகுது, ಎಲ್ಲ ಸಂಪರ್ಕ என்னை ಕಟ್ಟಾಯಿತು. நேசிக்கிறவங்க இல்ல. ನನ್ನನ್ನು பிறகு ಪ್ರೀತಿಸುವವರಿಲ್ಲ. நான் தேவனை நேசிக்க நேசிக்க ನಾನು ದೇವರನ್ನು எனக்கு பல ಪ್ರೀತಿಸುವವನಾದೆ. பிரச்சனைகள் தான் வருது. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ அப்ப ಬಂತು. ஏன் இந்த பிரச்சனை? ಯಾಕೆ ಈ இப்போ ಸಮಸ್ಯೆ? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ. இங்க அடைப்பு யார் அடைக்கிறாரு? ಇಲ್ಲಿ ಒಂದು ಮುಚ್ಚೋದು ಯಾರು ಮಾಡಿದ್ರು? கர்த்தர் தான் அடைக்கிறார். ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು. இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வரலனா, ಆ ಸಮಸ್ಯೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ இன்னைக்கு இந்தியன் கேம்பஸ் எதிரில 12 வருஷம் ஜீசஸ் ரிவைவல் சபையை கர்த்தர் எனக்கு என்று திறந்திருப்பாரா? ಇವತ್ತು 12 ವರ್ಷಗಳಿಂದ ಜೀಸಸ್ ರಿವೈವಲ್ ಚರ್ಚ್ ಅನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೋಸ್ಕರ நான் இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், ಪ್ರವಾದನೆಯಾಗಿ உங்க ಹೇಳ್ತೇನೆ. வாழ்க்கையில எது அடைந்து கிடக்கிறதோ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ அது ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ கர்த்தர் தான் அடைத்தார். ಅದು ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು. உங்க வாழ்க்கையில எது திறக்க போதோ ಯಾವುದು அது ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೋ கர்த்தரே இன்னைக்கு திறக்க போறாரு. ಕರ್ತನೇ இந்த ತೆರೆಯುತ್ತಾನೆ. 12th year உடைய செலிப்ரேஷன்ல உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன தெரியுமா? இன்றில இருந்து உங்களுக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். நீங்கள் அதற்குள் போல் பிரவேசித்து சுகமாய் இருக்க ಈ போறீர்கள். 12ನೇ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಆಗಿ ಬರುವಂತದ್ದು. ದೇವರು ನಿಮಗೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರೇ ತೆರೆಯುತ್ತಾನೆ, ನೀವು ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸ್ತೀರಾ. ஒரு பேழையை செய்ய சொல்றாரு, ಒಂದು ನಾವೆಯನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ அந்த பேழைக்குள்ள அந்த குடும்பத்தை வைக்கிறாரு. ಆ ನಾವಿಯೊಳಗೆ ಆ ಕುಟುಂಬವನ್ನು அந்த ಇಟ್ಟು குடும்பம் வெளியே வராத மாதிரி லாக் ಆ பண்றாரு. ಕುಟುಂಬ ಹೊರಗಡೆ என்னங்க ಬರದಂತೆ இது? ಮುಚ್ಚಿದರು. என்னங்க இது? ಇದು ಏನಿದು? பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ஏன் ಮಾಡಬೇಕು. அடைத்தார்? ಯಾಕೆ ಕರೆದನು? நீதிமானை அடைப்பார். ನೀತಿವಂತರನ್ನು அவர் ಕರೆದನು. நோவா நீதிமான், ನೋಹನು ನೀತಿವಂತನು. அதனால அடைக்கப்பட்டு இருந்துச்சுங்க. ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மலாம் நீதிமானாகிறோம், ನಾವು ನೀತಿವಂತರು. அதனால பல காரியங்கள் அடைக்கப்பட்டு
அடைக்கப்பட்டிருக்கு. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ அது ವಿಷಯ யார் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அடைக்கப்பட்டது? ಯಾಕೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சத்ரு அடைச்சிட்டான்றோம். ಶತ್ರು ಮುಚ್ಚಿದನು ಅನ್ನುತ್ತೇವೆ. யாரோ ஒருத்தர் நம்மள அடைச்சு வச்சிட்டாங்கன்றாங்க. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರು நான் இப்ப சொல்றேங்க, ನಾನೀಗ உங்க ಅನ್ನುತ್ತೇನೆ, கதவை க்ளோஸ் பண்ண ஒருத்தராலையும் முடியாது. ನಿಮ್ಮ ಕದವನ್ನು ಮುಚ್ಚಲು ಯಾರಿಂದ ಆಗದು? ஆண்டவர் மூடி வச்சாதான் அது க்ளோஸ். ದೇವರು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅದು வேற யாராலையும் மூடவே முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಾಗದು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் ಜನ விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? எதுல அடைச்சு வைக்கிறாரா? ಯಾವುದರಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಟ್ಟರು? பேழைக்குள்ள அடைத்து வைக்கிறார். ನಾವಿಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಟ್ಟರು. பேழை என்பது என்னது? ನಾವಿ ಎಂಬುದು ಏನು? அவருடைய வார்த்தை. ಆತನ ವಾಕ್ಯ. அவர் வார்த்தையில தாங்க என்ன ಆತನ வச்சிருக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எதை நான் இழந்தாலும் அவர் வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். ಏನೇ ಕಳೆದುಕೊಂಡ್ರು எது என்னை சூழ்ந்தாலும் நான் அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். ಯಾವುದೇ ಆವರಿಸಿ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். ಸಮಸ್ಯೆ அவர் வார்த்தையை மீறி யாரும் உங்களை தொட முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை மீறி எந்த பிரச்சனை, போராட்ட, கண்ணி, துக்க, துயரோ எதுவுமே என்னை தொட முடியாது. ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಮೀರಿ ಯಾವುದು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல ಜನ முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? பாருங்க, நல்லது செய்யும் போது எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு. ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲ ஏன் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. தெரியுமா அடைக்கப்பட்டுச்சு? ಯಾಕೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು? பொறுமையை கற்றுக் கொடுத்தார். ತಾಳ್ಮೆ ಕಲಿಸಿಕೊಟ್ರು. யோபின் பொறுமையை பார். ಯೋಬನ ತಾಳ್ಮೆ ನೋಡು. அவன் எல்லா விதத்தையும் இழந்தான். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು அவன் ಕಳೆದುಕೊಂಡ. பொறுமையை இழக்கவில்லை. ಆದ್ರೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು அந்த ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பொறுமையை ஆண்டவர் தராரு. ಆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. எல்லாத்தையும் இழந்தாரு. ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. ஆனா பொறுமை, ಆದ್ರೆ ತಾಳ್ಮೆ, பொறுமை, ತಾಳ್ಮೆ எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯವನ್ನು யோபு ಕಲಿಸಿಕೊಟ್ಟು 1:2 எல்லாத்தையும் இழந்தாரு. ಯೋಬು 1:2 ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡ. யோபு 42 இருக்கிறதை காட்டிலும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டாரு. ಯೋಬ 42 ಇರುವುದಕ್ಕಿಂತ 2 அப்போ ಪಟ್ಟು ಹೊಂದಿಕೊಂಡನು. ஆண்டவர் ದೇವರು யாரை அடைக்குவார்? ಯಾರನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ? இரண்டாவது எங்க அடைக்குவார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚುತ್ತಾನೆ? மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ எதற்காக அடைக்க வைப்பார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಚ್ಚುವನು? எதற்காக அடைப்பு? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಚ್ಚುವನು? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. வெளியே எவ்வளவு பிரச்சனை, ಹೊರಗಡೆ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆ. இப்போ ஆண்டவர் மட்டும் ಈಗ ದೇವರು ಮಾತ್ರ நோவாவின் பேழைக்குள்ள அவங்கள வைக்கலனா, ನೋವನ ನಾವಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಇಡಲಿಲ್ಲ. நோவா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கணும். ನೋವ ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆ ಎದುರಿಸಬೇಕು. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. சில நேரங்களில் பாருங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுவோம். நம்ம ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬರಿದಾಗ್ತೇವೆ. ரொம்ப கஷ்டம், குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ಬಹಳ ಕಷ್ಟ, ಜೀವನ ನಡೆಸೋದಕ್ಕೂ ಕಷ್ಟ, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ. ஆனா எப்படி ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க எல்லாம் செய்றோம், எங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம்? ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತೇವೆ, ಆದ್ರೂ ನಮಗೆ ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟ? ஏன்னா இது ஆண்டவர் பாக்குறாரு. ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. இப்ப தேவன் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. நீங்க எந்த அளவுக்கு உங்கள் பொறுமை, ನೀವು ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ತಾಳ್ಮೆಯಿಂದ எந்த அளவுக்கு இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும்? ಎಲ್ಲಿಯವರೆಗೂ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೀರಾ? தேவன் இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. இப்ப எதற்கு அடக்கி வைக்கிறாரு? ಯಾಕೆ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஜெனிசிஸ் சாப்டர் 9:1, ஆதியாகமம் 9:1 வாசிக்கலாம். அங்க பாருங்க, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ದೇವರು ನೋಹನನ್ನು ಅವನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರಿಗೆ ಬಹು ಸಂತಾನವುಳ್ಳವರಾಗಿ ಎಚ್ಚಿರಿ, ಭೂಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಳ್ಳಿರಿ. ஒரு சில நேரங்கள்ல ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய நன்மைகள் அடைக்கப்படும் போது ಶುಭಗಳು ತಡೆಯಾಗುವಾಗ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ಏನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? எல்லாம் அடைச்சாச்சுன்னு நினைக்கிறோம். ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ இல்லங்க, ಅನ್ನುತ್ತೇವೆ. நம்ம விருத்தி ஆகும்படி ஆண்டவர் அடைத்து வைக்கிறார். ಹಾಗೆ ಅಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುವಾಗೆ ಅದನ್ನು ஒருவருக்கு ஒருவர் அன்புல, ಒಬ್ಬರೊಬ್ಬರ நம்ம ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ எல்லாம் இழக்கும் போதுதான் சில மனிதர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ಕೆಲವು ಮನುಷ್ಯರು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸ್ತಾರೆ. எல்லாம் இருக்கும் போது நான் செய்யறதான் கரெக்ட், ಎಲ್ಲವೂ ಇರುವಾಗ ನಾನು ಮಾಡಿದ್ದೆ நான் ಸರಿ, பண்றது எல்லாமே கரெக்ட், ನಾನು ಮಾಡುದೆಲ್ಲ ಸರಿ, எனக்கு எல்லாமே இருக்கு. ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ. இல்லங்க, சில நேரங்கள்ல அந்த பேழை அடைக்கப்படும் போதுதான் ಹಾಗೆ ಅಲ್ಲ, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೇ ಮುಚ್ಚುವಾಗ அந்த உறவுகள் பலப்படும். ಆ ಸಂಬಂಧಗಳು ದೃಢವಾಗುತ್ತವೆ. உறவுகளை தேவன் பலப்படுத்துகிறார். ಆ ಸಂಬಂಧಗಳನ್ನು இங்க ದೇವರು பாருங்க, இப்ப ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ. நோவாவின் குடும்பத்துல ನೋಹನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நோவாவுக்கு தான் தரிசனம். ನೋವನಿಗೆ ದರ್ಶನ. இப்ப நோவா ಈಗ ನೋವ தன் மனைவியை அப்ரோச் பண்ணணும். ಆ ಹೆಂಡತಿಗೆ ಅದನ್ನು இப்ப ತಿಳಿಸಬೇಕು. மனைவி அக்செப்ட் பண்ணணும். ಹೆಂಡತಿ இப்ப ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. மனைவி அக்செப்ட் பண்ண உடனே ಹೆಂಡತಿ ಸ್ವೀಕರಿಸಿ 3 பிள்ளைகளை அப்ரோச் பண்ணணும். 3 ಮಕ್ಕಳಿಗೆ இப்ப 3 ತಿಳಿಸಬೇಕು. பிள்ளைகளை புரிய வச்ச உடனே ಮಕ್ಕಳಿಗೆ ತಿಳಿಸಿದ அவர்களுடைய ತಕ್ಷಣ மனைவியை புரிய வைக்கணும். ಅವರ ಹೆಂಡತಿಗೆ ತಿಳಿಸಬೇಕು. ஓ, நோவாவுடைய வைஃப் ஓகேங்க, ನೋವನ ಹೆಂಡತಿ ಹೋಗ್ಲಿ அவங்க ಸರಿ, பிள்ளையும் ஓகேங்க, ಅವರ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಸರಿ, புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்களே, ಹೊಸದಾಗಿ ಮದುವೆಯಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணுமே. ಅವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸೋದು? எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ಹೇಗೆ ಅರ್ಥ இப்ப ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ? இவங்க என்னன்னு சொல்லுவாங்க? ಏನ್ ಅನ್ನುತ್ತಾರೆ? எங்க அப்பா ஒரு கப்பல் செய்யறாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ
ಒಂದು ನಾವೇ ಮಾಡ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ. ஆணி கட்டை கிட்டெல்லாம் தூக்கின்னு வரணும். ನೀವು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು நீ வந்து புரிஞ்சுக்கோ, இந்த விஷன்ல நீயே பங்காயிரு. ನೀವು ಕೂಡ ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರನಾಗಿರು. எத்தனை பேர் புரியுது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு ஒரு மருமகள் வீட்டுக்கு வராங்கன்னா ಒಂದು ಸೊಸೆ ಮನೆಗೆ ಬರ್ತಾರಂದ್ರೆ ரொம்ப ஷார்ட் டைம்ல புரிய வைக்கவே முடியாது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಸೋದು ಕಷ್ಟ. கடவுள் வந்து நோவாவுக்கு தாங்க தரிசனம் தந்தாரு. ದೇವರು ನೋವನಿಗೆ ಮಾತ್ರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು. அவர் மனைவிக்கு தரல, ಆತನ ಹೆಂಡತಿಗೆ அவங்க ಕೊಡಲಿಲ್ಲ, பிள்ளைகளுக்கு தரல, ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. இப்ப நோவா சொல்லும்போது ನೋವನ್ನು ತಿಳಿಸುವಾಗ மனைவி ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. ಹೆಂಡತಿ ಸ್ವೀಕರಿಸಿದಳು. என் கணவனுடைய தரிசனம் என்னுடைய தரிசனம். ನನ್ನ ಗಂಡನ ದರ್ಶನ ನನ್ನ ದರ್ಶನ. என் கணவன் கிட்ட ஆண்டவர் பேசிட்டார்னா ನನ್ನ ದೇವರ ಗಂಡನ ಹತ್ರ ದೇವರು நான் ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. எல்லாத்துக்குமே நான் நிக்கிறேன், ನಾನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ, எல்லாத்துக்குமே நான் நிக்கிறேன். ಎಲ್ಲದಕ್ಕೂ இப்ப ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. பிள்ளைகள் சொல்றாங்க, ಈಗ ಮಕ್ಕಳು எங்க அப்பா அம்மாவுடைய தரிசனம் என்னுடைய தரிசனம். ಮಕ್ಕಳು ಅನ್ನುತ್ತಾರೆ ತಂದೆ ತಾಯಿಯ ದರ್ಶನ ನಮ್ಮ ದರ್ಶನ. எப்படி இருக்கு பாத்தீங்களா குடும்பம்? ಹೇಗಿದೆ ನೋಡಿದ ಕುಟುಂಬ. அதான் நீதிமானுடைய ஃபேமிலி. ಅದೇ ನೀತಿವಂತರ ಕುಟುಂಬ. இப்ப இவங்க அக்செப்ட் பண்ண உடனே ಈಗ ಇವರು இப்ப ಸ್ವೀಕರಿಸಿ மருமகள் கேக்குறாங்க, ಸೊಸೆಗಳಿಗೆ ಈಗ மருமகளும் ஏத்துக்கிறாங்க. ಸೊಸೆಯವರು ಸ್ವೀಕರಿಸ್ತಾರೆ. அதுதான் நல்ல மருமகள். ಒಳ್ಳೆಯ ಸೊಸೆಯವರು. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ இப்ப ಇದೆ. பேழைக்குள்ள இருந்தது 8 பேர். ನಾವು ಎಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು 8 இப்ப ಜನ. இந்த 8 பேருக்குள்ள ஒரு மனம் வேணும். ಅವರಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸು ಬೇಕು. எல்லாம் ஒரு மனதோட கூட பேசணும். ಏಕ ಮನಸ್ಸಿಂದ இன்னும் தேவன் என்ன ಮಾತಾಡಬೇಕು. செய்ய போறாரோ, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ, எப்படி நம்மள வெளியே விட போறாரோ, ಹೇಗೆ ಹೊರಗಡೆ ನಡೆಸ್ತಾರೋ, வெளியே விடும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ಹೊರಗಡೆ ಬಿಡುವಾಗ நம்ம ನಮ್ಮ ஜீவனோட ಜೀವನ இருப்போமா இல்லையா, ಜೀವದಿಂದ ಇರ್ತೇವೆ. இப்ப இதெல்லாமே பழகி பெருகணுங்க. ಅದನ್ನೆಲ್ಲ ಅವರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாசல் அடைக்கப்படுதுன்னா ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚುವಾಗ கர்த்தர் குடும்பத்தை விருத்தியாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ಕರ್ತನು ಕುಟುಂಬವನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸಲು ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಾನೆ. கர்த்தர் குடும்பத்தை விருத்தியாக்க நினைக்கிறார். ಕರ್ತನು ಕುಟುಂಬವನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. இன்னைக்கு ஆசீர்வாதம் இருந்து உங்க கைக்கு வரல, ಆಶೀರ್ವಾದ ಇನ್ನು ಕೈಗೆ ಬರಲಿಲ್ಲ, அது ஆண்டவரே அடைச்சு வச்சிருக்கிறார். ದೇವರು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா அன்னைக்கு கைக்கு வந்திருந்தா ಅವತ್ತು ಕೈಗೆ ಬಂದಿದ್ದರೆ எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டாங்கன்னு தெரியல. ಎಷ್ಟು ಜನರ ಜೀವವಾಗಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. எத்தனை பேருடைய வாழ்க்கை தூரம் போயிருக்கும் தெரியல. ಎಷ್ಟು ಜನರ ಜೀವನ ದೂರ ಹೋಗಿರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும் தெரியாது. ಎಷ್ಟು ಕುಟುಂಬ ಬೇರ್ಪಟ್ಟಿರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை பேர் பகையை சம்பாதித்திருப்பாங்கன்னு தெரியாது. ಎಷ್ಟು ಜನರು ಅಗೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸುತ್ತಾರೆ எத்தனை பேர் ಗೊತ್ತಿಲ್ಲ. விரோதங்களை சந்தித்திருப்பாங்க தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನರು ವಿರೋಧಗಳನ್ನು அதனால தான் ஆண்டவர் ಸಂಪಾದಿಸಬಹುದು. ஞானம் என்ன செஞ்சாரு தெரியுமா? ದೇವರು ಜ್ಞಾನದಿಂದ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? நோவாவை பேழைக்குள்ள விட்டு ನೋವನನ್ನು ನಾವೆಯಲ್ಲಿ அவரே லாக் பண்ணாரா. ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿದರು. எல்லாத்தையும் செய்த நோவா ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ ನೋವನ್ನು கதவுக்கு டாப்பால் மட்டும் செய்யலங்க. ಆ ಬಾಗಿಲಿಗೆ ಚಿಲಕ ಮಾತ್ರ ஏன்னா ಮಾಡಲಿಲ್ಲ. கர்த்தர் அதை சொல்லல. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು ಅನ್ನಲಿಲ್ಲ. நோவா நீ உள்ள போனாரு. ನೋವಾ ನೀನು ಒಳಗೆ ಹೋಗು. உள்ள போன உடனே ಒಳಗೆ ಹೋಗಿದ ನಂತರ கர்த்தரே கதவை பூட்டினாரா. ದೇವರೇ ಬಾಗಿಲು சொல்லுங்க, ಮುಚ್ಚಿದರು. கர்த்தரே வாழ்க்கையில கதவை பூட்டி இருக்கிறார். ದೇವರೇ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. கர்த்தரே ஆசீர்வாதத்தை பூட்டி வச்சிருக்கிறார். ದೇವರೇ ಆಶೀರ್ವಾದ அது ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்லது. ಅದು ಒಳ್ಳೆಯದು. பக்கத்துல சொல்லுங்க, நல்லது. ಹೇಳಿ ಒಳ್ಳೆಯದು. என் ஆசீர்வாதம் பூட்டி இருக்கிறது நல்லது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. என் ஆசீர்வாதம் பூட்டி இருக்கிறது நல்லது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ இல்ல ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பேருக்கு நான் விலை போயிருப்பனோ தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಬೆಲೆ ಹೋಗ್ತಾ எத்தனை ಇದೆ. பேர் என்னென்னலாம் செஞ்சிருப்பாங்க தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನರು ಏನೇನ್ ಮಾಡಿರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பாருங்க, அது நல்லது. அது ಅದು ಒಳ್ಳೆಯದು. அடைப்புல இருப்பது நல்லது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರೋದು 5 ಒಳ್ಳೆಯದು. கல்லு தாவீதின் சுருக்கு பையில அவர் செலக்ட் பண்ணி எடுத்தது நல்லது. 5 ಕಲ್ಲು ದಾವೀದನ ಚೀಲದಲ್ಲಿ ಆರಿಸಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல ಜನ முடியும்? ಆಮೇನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೇನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಆಮೇನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? ஆரம்பத்துல ಆರಂಭದಲ್ಲಿ இந்த சபை ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்ல இத நம்ம எடுத்தோம். 250 ಚದರ ಅಡಿಯಲ್ಲಿ ಸಭೆ ಇತ್ತು. இந்த சபையை எடுக்கும்போது ಈ ಸಭೆ ನಡೆಸುವಾಗ ஒரு ஆத்துமா இல்ல, ಒಂದು ಆತ್ಮ ಇರಲಿಲ್ಲ. நல்ல வீடு இல்லங்க எங்களுக்கு. ಮನೆ ಒಳ್ಳೆ ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. நாங்க ஒரு வாரம் பக்கத்துல இருந்த கேரளால ஹோட்டல் அவர்கிட்ட கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு வாரம், ಒಂದು ವಾರ ಕೇರಳ ಹೋಟೆಲಲ್ಲಿ ನಾವು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಊಟ நாங்க ಮಾಡಿದ್ದೇವೆ. வீட்டை விட்டு டக்குன்னு வர வேண்டிய சூழ்நிலை. ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಸಭೆಗೆ ஆண்டவர் ಬರಬೇಕು. சொன்னார், நீ வெளியே வான்னாரு. ದೇವರಂದ್ರು ಹೊರಗಡೆ ಬಾ. நான் வெளியே வந்துட்டேன். ನಾನು ಹೊರಗಡೆ ಬಂದೆ. எதுவுமே எனக்கு தெரியல. ಏನು ನನಗೆ எப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரசங்கம் பண்ணணும் தெரியாது, ಹೇಗೆ ಬೋಧಿಸೋದು எப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. பாடணும் தெரியாது, ಹೇಗೆ ಆಡೋದು ஒரு ಗೊತ್ತಿಲ್ಲ. மியூசிக் இல்ல, ಒಂದು ಮ್ಯೂಸಿಕ್ ಇಲ್ಲ. ஜனங்க இல்ல, ಜನರಿಲ್ಲ. வாலிபர்கள் இல்ல, யவனஸ்தர் ஒரு இல்ல. கான்டாக்ட் இல்ல. ಒಂದು சில சில பாஸ்டர் வந்து கேலி பண்ணாங்க. ಕೆಲವೊಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿದ್ರು. இந்த பாஸ்டர் அன்பு கூறுவேன் பாட்ட கத்துங்கிறாரு. ಇವ್ ಪಾಸ್ಟರ್ ಅನ್ಬು ಕುರುವೆನ ಹಾಡನ್ನು ಕಲಿತಿದ್ದಾರೆ. சங்கீதம் 23 கத்துங்கிறாரு. ಕೀರ್ತನೆ 23 இப்ப இவர் பாஸ்டர் ஆயிட்டாரு. ಇವರು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. இப்படிதான் என்ன கேலி பண்ணாங்க. ಹೀಗೆ ಅಂದ್ರು. எத்தனையோ பேருடைய அவமானம் இங்க. ಎಷ್ಟೋ ಜನರ ಅಪಮಾನಗಳು. எத்தனை பேர் இந்த காம்பவுண்ட பார்த்து விபச்சார காம்பவுண்ட்னு ಈ சொன்னாங்க. ಕಾಂಪೌಂಡ್ ನೋಡಿ ಒಂದು ವ್ಯಭಿಚಾರದ ಕಾಂಪೌಂಡ್. இது விபச்சார காம்பவுண்டாவே இருந்தது. ವ್ಯಭಿಚಾರ ಕಾಂಪೌಂಡ್ ಆಗಿತ್ತು. ஒரு நிறைய நன்மை பார்க்க முடியலங்க. ಯಾವ ಶುಭವೂ ನೋಡಲಾಗಲಿಲ್ಲ. இவ்வளவுதான் சர்ச்சை, இவ்வளவுதான் ஹைட்டே, இவ்வளவுதான். ಸಭೆಯ ಎತ್ತರ ಕೂಡ ಕಡಿಮೆ ಆಗಿತ್ತು. ஒரு 4 ஃபேன் இருந்தது, 4 டியூப் லைட். 4 ಫ್ಯಾನ್ 4 ಟ್ಯೂಬ್ ಲೈಟ್. அந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்தது. ಅಲ್ಲೊಂದು ತೆಂಗಿನ ಮರ ಇತ್ತು. இந்த பக்கம் தான் 2 வீலர் எல்லாம், நீங்க உட்கார இடத்துல தான் 2 வீலர் பார்க்கிங். ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಕಡೆ ವಾಹನ இது சர்ச்
விசுவாசி வீடு இது. ಇದು ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸ. அங்க ஒரு ஷீட் வீடு இருந்தது. அந்த வீட்ல தான் 3 வருஷம் நாங்க இருந்தோம். ಮನೆಯಲ್ಲಿ 3 ವರ್ಷ இருந்த 2 வீலர் வித்துட்டு இந்த 2 ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். ಇರುವ ಗಾಡಿಯನ್ನು ಮಾರಿ 2 ಸ್ಪೀಕರ್ ತೆಗೆದುಕೊಂಡೆ. ஒரு சைக்கிள் இல்ல, ಒಂದು ಸೈಕಲ್ ஒரு நல்ல பைக் இல்ல, ಒಳ್ಳೆಯ ಗಾಡಿ ಇಲ್ಲ, சாப்பாடு இல்ல, ಆಹಾರ நல்ல ಇಲ್ಲ, துணிமணி இல்ல, ಒಳ್ಳೆಯ ವಸ್ತ್ರ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இல்ல, ಯಾರು ಆಧಾರ குழந்தை பிறக்கல, 3 கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்ல. ಮದುವೆಯಾಗಿ 3 ವರ್ಷವಾಯ್ತು, ಮಗು ಇಲ್ಲ. டாக்டர் சொல்றாங்க உனக்கு குழந்தை பிறக்காது. ವೈದ್ಯರು ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಮಗು ஒருவேளை கர்த்தர் எதுக்கு 3 வருஷம் அடைச்சு வச்சிருப்பாரு தெரியுமா? ಒಂದುವೇಳೆ ಕರ್ತನು அவர் சபையை நடத்துவது கொண்டு வரதுக்காக கர்த்தர் கர்ப்பத்தை 3 வருஷம் அடைச்சு வச்சிருப்பாரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದರು. சபை திறந்து 6 மாசத்துல வைஃப் கன்சீவ் ஆகுறாங்க. ಸಭೆಯ ತೆರೆದು 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಮನೆಯವರು ಅವರು ಪ್ರಸವ ಧರಿಸಿದರು. ஏன் அடைச்சு வச்சாரு? ಯಾಕೆ ದೇವರು ஏன் ஆத்துமாக்கள் இல்ல? ಯಾಕೆ ಆತ್ಮ ಇಲ್ಲ? ஆண்டவர் கற்று தருகிறார், கற்று தருகிறார். ದೇವರು ಕಲಿಸಿಕೊಟ್ರು. பொறுமையை கற்று தருகிறார், ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ರು. நிதானத்தை கற்று தருகிறார், ನಿಧಾನವನ್ನು ಕಲಿಸಿಕೊಟ್ರು. சகிக்கிற தன்மையை கற்று தருகிறார், ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವ ತಾಳ್ಮೆ, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கற்று தருகிறார், ಸ್ವೀಕರಿಸುವ ஒருவரை நேசிக்கிற ಮನಸ್ಸು, தன்மையை கற்று தருகிறார், ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ விட்டு கொடுக்க ಮನಸ್ಸು, வேண்டிய தன்மையை கற்றுக் ಬಿಟ್ಟು கொடுக்கிறார். ಕೊಡುವ ಮನಸ್ಸು, இவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಗ இவைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ಇದೆಲ್ಲವೂ ಕಲಿಯಲು ಸಾಧ್ಯ. நம்ம வாழ்க்கையில நினைக்கிறோம் ஏன் ஆண்டவர் அடைச்சிட்டாரு. ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ ಯಾಕೆ ದೇವರು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணேன்? ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದೆ? நான் ஜெபிக்கிறேனே, ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, நான் நல்லதானே பண்ணேன், ಒಳ್ಳೆಯದೇ ಮಾಡ್ತೇನೆ. என்ன அடைச்சு வச்சிருக்கிறாரு, ಆದ್ರೂ ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அடைச்சு வச்சிருக்கிறாரு. ದೇವರು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் புரியுது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. எத்தனை பேர் புரியுது? ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ஃபர்ஸ்ட் ಇದೆ. நம்ம பார்த்தோம் ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದೆವು யாரை அடைத்து வைப்பார். ಯಾರನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? நீதிமானை அடைத்து வைப்பார். ನೀತಿವಂತರನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. இரண்டாவது நம்ம பார்த்தோம் ಎರಡನೇದು ನೋಡಿದೆವು எங்கே அடைத்து ಎಲ್ಲಿ வைப்பார். ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? நோவா என்ற அந்த பேழை வார்த்தைக்குள்ள அடைத்து வைப்பார். ನಾವೇ ಎಂಬ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ. மூன்றாவது எதற்காக அடைத்து வைப்பார்? ಮೂರನೇದಾಗಿ ಯಾಕೆ ಮುಚ್ಚಿಡುತ್ತಾರೆ? விருத்தியாகும்படி பலகி பெருகி நம்ம சந்ததிகள், நம்முடைய ஐக்கியங்கள், நம்மளுடைய உறவுகள் விருத்தியாகும்படி அடைத்து வைப்பார். ಬಹು ಸಂತಾನವಾಗಲು ಐಕ್ಯವು ಹೆಚ್ಚಾಗುವುದಕ್ಕೆ ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ எப்போ திறப்பார்? ಯಾವಾಗ ತೆರೆಯುವನು? ಯಾವಾಗ ತೆರೆಯುವನು? ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ திறந்திருக்கிறது மட்டும் தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ತೆರೆದಿರೋದನ್ನು ಮಾತ್ರ ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. எப்ப ஆண்டவர் திறப்பார்? ಯಾವಾಗ ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾರೆ? தேவன் எப்ப திறப்பார்? ದೇವರು ಯಾವಾಗ ತೆರೆಯುತ್ತಾರೆ? எப்ப ஆண்டவர் திறப்பார்? ಯಾವಾಗ ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾರೆ? ஆண்டவர் திறந்தார்னா ದೇವರು ತೆರೆದರೆ உனக்கு எதிரிகளே இல்ல, ನಿನಗೆ ಯಾವ ವಿರೋಧಿಗಳಿಲ್ಲ. உங்களுக்கு எதிரியே இல்ல, ಯಾವ ಎದುರು ಇಲ್ಲ, உங்களுக்கு விரோதிகள் இல்ல. ನಿಮಗೆ ವಿರೋಧಿ ಇಲ್ಲ. ஏன்னா ஆண்டவர் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் எல்லா எதிரிகளையும் ஜலத்தினால அழித்து என் நீதிமானாய் இருக்கிற எனக்கு கர்த்தர் திறக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ದೇವರು ತೆರೆಯುವಾಗ, எனக்கு ஆண்டவர் திறக்கும் போது ನನಗೆ ದೇವರು ತೆರೆಯುವಾಗ எனக்கு எதிரின்னு ஒண்ணு இல்லைங்க. ಎದುರು ಎಂಬುದು ಯಾರು ಇಲ್ಲ. சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார்னா ದೇವರು ಬಾಗಿಲು எனக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ಎದುರು ಎಂಬುದು ಯಾರು ಇಲ್ಲ. தவறுன்றது ஒண்ணு இருக்காது, ತಪ್ಪು ಎಂಬುದು பாவம்ன்றது ஒண்ணு இருக்காது. ಪಾಪ ಎಂಬುದು ಇಲ್ಲ. அவர் எப்படி வாசலை திறப்பாரு தெரியுமா? ಆತನು ಹೇಗೆ ಬಾಗಿಲು ತೆರೀತಾನೆ கீழே இருந்த ಗೊತ್ತಾ? அந்த கப்பல ಕೆಳಗಿದ್ದ ನಾವೆಯನ್ನು எந்த மனுஷனாலே தள்ள முடியாதது, ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ತಳ್ಳಲಾಗದು, யாராலையும் முன்னோக்கி நகர்த்த முடியாதது. ಮುಂದೆ ಸಾಗಿಸಲಾಗದು. அவருடைய வார்த்தைக்கு நீங்க அடைக்கப்பட்டதுனால, ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಗ, அவருடைய வார்த்தையில அடைக்கப்பட்டதுனால, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಗ, அவர் சொல்லும் வரையும் அடைக்கப்பட்டதுனால, ಆತನು ತಿಳಿಸುವವರೆಗೆ உங்களை ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಾಗ எங்க எடுத்துட்டு போறாரு தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ? மேல மேல எடுத்துட்டு போயினே இருக்கிறாரு. ಮೇಲೆ ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು அவர் ಹೋಗ್ತಾನೆ வார்த்தையில ಇರ್ತಾರೆ. அடைக்கப்பட்டீங்கன்னா நீங்க மேல தான் போவீங்க. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவருடைய வார்த்தையில நீங்க அடைக்கப்பட்டா மேல தான் போவீங்க. ಮೇಲೆ ಹೋಗ್ತೀರಾ. உங்க ப்ரமோஷன் மேல தான் போகும், உங்க ஐஸ்வர்யம் மேல தான் போகும், உங்க பணம் மேல தான் வளரும், உங்க பிள்ளைகள் மேல தான் இருப்பாங்க, உன் குடும்பம் மேல தான் இருக்கும், உன் தலைமுறை மேல தான் இருக்கும், உங்க கம்பெனி மேல தான் இருக்கும், உங்களுடைய நன்மை மேல தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவர் அடைத்தார். ಆತನು ಮುಚ್ಚಿದ್ದನು. அவர் அடைத்தார்னா ಆತನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದರೆ அவர் திறக்கும் போது நீ மேல இருப்ப. ಆತನು ತೆರೆಯುವಾಗ ನೀನು ಮೇಲೆ ಇರ್ತೀಯ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? அவர் அடைத்தார்னா ಆತನು ಮುಚ್ಚಿಟ್ಟಾಗ, அவர் திறக்கும் போது நீ மேல இருப்ப, ಆತನು ತೆರೆಯುವಾಗ ನೀನು ಮೇಲೆ உயரத்துல இருப்ப, ಉನ್ನತ ಸ್ಥಾನ. அரராத் என்ற மலை மேல இருப்ப. ಅರರಾತ್ ಎಂಬ ಬೆಟ್ಟ. அரராத் என்ன? பரிசுத்த பூமி. ಅರರಾತ್ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ நீ ಭೂಮಿ. பரிசுத்த பூமியில இருப்ப. ಪರಿಶುದ್ಧ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀಯ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಅಲ್ಲಾದ್ರೂ ಆಮೆನ್ எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? ஆண்டவர் திறந்தார்னா ದೇವರು ತೆರೆದ್ರೆ உனக்கு நன்மையானதை வைப்பார். ನಿನಗೆ ಶುಭವಾದದ್ದು
உயர்த்தி வைப்பாரு. ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ நல்ல ಇಡುತ್ತಾರೆ. ப்ரமோஷன்ல வைப்பாரு. ಒಳ್ಳೆಯ நல்ல ಸ್ಥಾನಮಾನದಲ್ಲಿ பேர் ಇಡುತ್ತಾರೆ. புகழோடு வைப்பார். ಹೆಸರು ಪ್ರಖ್ಯಾತಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತೀಯಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? கர்த்தரே திறந்தாருங்களாங்க கதவை. ಕರ್ತನೆ ತೆರೆದರೆ, கர்த்தரே திறந்தாரு. ಕರ್ತನೆ ತೆರೆದನು. வேற யாராலையும் திறக்க முடியாது. ಯಾರಿಂದ ಆಗದು? இப்ப நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். ಈಗ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ 12 வருஷமா அடைக்கப்பட்ட கதவுகள் இன்னைக்கு திறக்கும் இயேசு 12 நாமத்தில். ವರ್ಷಗಳಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அது நான் திறக்கிறது இல்ல. ಅದು ನಾನು ತೆರೆಯುವುದಿಲ್ಲ. கர்த்தரே உங்க ப்ரமோஷனை திறந்து தர போறார். ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ಸ್ಥಾನಮಾನಗಳನ್ನು கர்த்தரே நல்ல வீடுகளை கட்ட வழிகளை திறந்து தருவார். ಒಳ್ಳೆಯ ಮನೆಗಳನ್ನು கர்த்தரே நல்ல திருமண காரியங்களை நடத்த கர்த்தர் திறந்து தருவார். ಒಳ್ಳೆಯ ಮದುವೆ ನಡೆಸಲು கர்த்தரே அடைத்து வைத்திருக்கிற கர்ப்பத்தின் கனியை நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். வருகிற ஆண்டு உங்க கையில கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார் என்று சொல்ல போறீங்க. கர்த்தர் இதை திறக்கிறார். கர்த்தர் வாலண்டரியா in the financial I declare in the Jesus name the voluntary money வாலண்டியாய் உங்களை நாடி வரும்படியாய் கர்த்தர் சில பணங்களை திறப்பாராங்க. ಕರ್ತನು ಕೆಲವು ಹಣಕಾಸನ್ನು ತೆರೆಯಲಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? வாலண்டியா ಅದು ತಾನಾಗಿಯೇ வரப்போகுது. ತಾನಾಗಿಯೇ ಬರಲಿದೆ. ப்ரமோஷன் தானாவே வரப்போகுது. ನಿಮ್ಮ ಸ್ಥಾನಮಾನಗಳು salary பாருங்க, நீங்க வர மாசம் உங்க மெசேஜ பார்த்துட்டே இருங்க. ஆண்டவர் எனக்கு திறந்தாருன்றதுக்கு அடையாளம் ஒரு salary increment இருக்கும் பாருங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಹೆಚ್ಚಳ ಇರುತ್ತೆ. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென் ಅನ್ನುತ್ತೀರಾ? ஏன்னா கர்த்தர் அடைத்தார். ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನು ಮುಚ್ಚಿದನು. கர்த்தர் அடைத்து ಕರ್ತನು ಮುಚ್ಚಿ நீதிமானை அடைத்தார். ನೀತಿವಂತರನ್ನು எங்க அடைத்தார்? ಎಲ್ಲಿ ಮುಚ್ಚಿದನು? அவருடைய வார்த்தையில அடைத்தார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮುಚ್ಚಿ. எதற்கு அடைத்தார்? ಯಾಕೆ ಮುಚ್ಚಿದನು? பலுகி பெருகும்படி அடைத்தார். ಬಹುಸಂತಾನ. எப்ப திறப்பார்? எப்ப திறப்பார்? ಯಾವಾಗ நீ ತೆರೆಯುವನು? உயர்ந்து இருக்கும்போது, ನೀನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಾಗ, உயர்த்தி வச்சுதான் உனக்கு திறப்பார். ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟೇ ತನ್ನ நான் ತೆರೆಯುತ್ತಾನೆ. சொல்றேன், நம்ம சபையில பெரிய பெரிய வாசல்களை கர்த்தர் இன்றிலிருந்து நமக்கு திறப்பார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ புது புது கான்டெக்ட், புது நியூ கான்டெக்ட்ஸ்களை தருவார். ಹೊಸ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ஜாதிகளையும் பிரபுக்களையும் தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வருவார். ಜಾತಿಗಳ ಪ್ರಭುಗಳನ್ನು ದೇವರ ಸ್ಥಳದಲ್ಲಿ அநேக ஆராதனைகளை இந்த இடத்துல நடத்த செய்வார். ಅನೇಕ ಆರಾಧನೆಗಳು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ அநேக ನಡೆಯುವಂತೆ, ஜனங்களுக்கு நன்மைகள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போய் செய்வார். ಅನೇಕ ಶುಭಗಳು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಂತೆ ದೇವರು ಮಾಡುವರು. சுகங்கள் நடக்கும், ಸ್ವಸ್ಥತೆ ನಡೆಯುತ್ತೆ, அற்புதங்கள் நடக்கும், ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ, கேன்சர்கள் மாறும், ಕ್ಯಾನ್ಸರ್ வியாதிகள் தீரும், ರೋಗಗಳು தரித்திரர்கள் ತೀರುತ್ತವೆ. ஐஸ்வரனாய் மாறுவார்கள். ದರಿದ್ರರು இந்த ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗುವಂತೆ 12வது வருஷம் ஆனிவர்சரியில ಈ 12ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தரே நமக்கு திறந்து ಕರ್ತನೆ ತೆರೆಯುತ್ತಾನೆ. கர்த்தரே நமக்கு திறந்து தந்திருக்கிறார். ಕರ್ತನೆ ತೆರೆದು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தரே நமக்கு திறந்து தந்திருக்கிறார். ಕರ್ತನೆ ತೆರೆದು எத்தனை பேர் ஆமென் சொல்ல ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? கர்த்தர் அடைப்பார், ಕರ್ತನು ಮುಚ್ಚುವನು, கர்த்தரே அதை திறப்பார். ಕರ್ತನೆ ತೆರೆಯುವನು. எனக்கு அடைக்கிறவன் ஒருவனும் இல்ல, ನನಗೆ ಮುಚ್ಚುವವರು ಯಾರು ಇಲ್ಲ, எனக்கு திறக்கிறவனும் ஒருவனும் இல்ல. ನನಗೋಸ್ಕರ ತೆರೆಯುವವನು ಯಾರು எனக்கு ಇಲ್ಲ. அடைத்தவரும் அவரே, ಮುಚ್ಚಿದಾತನು ಆತನೇ, எனக்கு திறப்பவரும் அவரೇ. ತೆರೆಯುವನು ಆತನೇ. சில பேர் சொல்ல, நான் பாவத்துல இருந்த 10 வருஷம், ಕೆಲವೊಬ್ರು ಅನ್ನುತ್ತಾರೆ, ಕಷ್ಟದಲ್ಲಿ 10 ವರ್ಷ ಇದ್ದೆ. ஒருவேளை அந்த சூழ்நிலை ಒಂದು அடைக்கப்பட்டிருந்திருக்கும். ವೇಳೆ ಆ ಸ್ಥಿತಿ எனக்கு ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. நீதிமானாய் உனக்கு திறந்து ಇವತ್ತು வைத்திருக்கிறார். ನೀತಿವಂತರಾಗಿ ತೆರೆದು ಕೊಡ್ತಾರೆ. சில பேருடைய பொருளாதாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். ಕೆಲವೊಬ್ಬರ ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯಗಳು ತಡೆಯಾಗಿ பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாசம் உங்க பொருளாதாரம் உங்க கைக்கு வரும். ಈ ತಿಂಗಳ ಆರ್ಥಿಕ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಕೈಗೆ ಬರುತ್ತೆ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶ ಬರುತ್ತೆ. வாலண்டரியா வரப்போகுது. ಅದು ತಾನಾಗಿಯೇ ಬರಲಿದೆ. நல்ல விசேஷங்களை நீங்க கேட்க போறீங்க. ಒಳ್ಳೆಯ ವಿಶೇಷವನ್ನು கர்த்தர் உங்கள் வீடுகளில் அற்புதங்களை செய்ய போறார். ಮನೆಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ இந்த மாதம் ஒரு அடைப்பு இருக்காது பாருங்க. ಈ ತಿಂಗಳು ಯಾವ ಮುಚ್ಚುವಿಕೆ ஏதோ ಇರೋದಿಲ್ಲ. அடைக்கவே முடியாது. ಯಾವುದು ತಡೆಯಾಗಿ நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ನೀವು ಆಶ್ಚರ್ಯಪಡುವಿರಿ. நீங்க கேட்க போறீங்க, என்ன இந்த மாசமும் இல்லாம இந்த மாசம் எனக்கு வழி இவ்வளவு திறக்குதுன்னு சொல்ல போறீங்க. ಯಾವ ತಿಂಗಳು ಇಲ್ಲದಾಗಿ ಈ ತಿಂಗಳು ಯಾಕೆ ಇಷ್ಟು ದಾರಿ ತೆರೆದಿದೆ ஏன்னா ஆண்டவரே அதை திறந்திருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தரே அதை திறந்திருக்கிறார். ಕರ್ತನೇ ಅದನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ನಿಜ ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅನ್ನುತ್ತೀರಾ? ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? ನಿಮ್ಮ ಎರಡು ಕೈ ಮೇಲೆ ஆண்டவரே, 12 வருஷமா எனக்கு எந்தெந்த காரியம் அடைக்கப்பட்டதோ ದೇವರೇ, 12 ವರ್ಷದಿಂದ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದೋ இன்னைக்கு நீங்க திறந்து கொடுத்தீங்க. ಇವತ್ತು ನೀವು ತೆರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. இன்னைக்கு நீங்க திறக்கும்போது ಇವತ್ತು ನೀವು ತೆರೆಯುವಾಗ நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ. நான் குடும்பத்தின் தலைவனா இருக்கிறேன். ಕುಟುಂಬದ ಹಿರಿಯನಾಗಿದ್ದೇನೆ. இன்னைக்கு ஒரு பரிசுத்த மனுஷனா இருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೇನೆ. இன்னைக்கு நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே. ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ இப்ப நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்ததோ ಯಾವುದೆல்லாம் ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತೋ, இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். ಕರ್ತನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். ಕರ್ತನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. தேவன் இன்றைக்கு திறக்கிறார். ದೇವರು ತೆರೆಯುತ್ತಾನೆ. இன்றைக்கு திறக்கிறார்.
கேட்கிறார், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரே உங்களை பிரவேசிக்க செய்வாராக. லாபா தாராபா ஷாகா ராபா ராபா லீபா தாரோத்து ரானாமா ஹந்து ராபா லேகே ரே தே ரே பா ஷாகா ராபா 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 லீபா பா 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 ரேகா ராபா ராதா ராபா 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 லீபரி பே ராபா ராகுதா ராபா ஷாகா ராபா 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 ராபா. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ದೇವರ ಆತ್ಮನೇ ஆண்டவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் கேட்கிறேன். ದೇವರು ಕೆಲವೊಂದು ಕೊಡು ವಾಕ್ಯವನ್ನು சில பேருடைய வீடுகள் அபிவிருத்தமாய் கட்டப்படும். ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೆ. சில லேண்டுகளை பர்ச்சேஸ் பண்ண போறோம். ನೀವು ಸ್ಥಳಗಳನ್ನು லீமானா தூராபா ஷக்கராபா ராபா ராபா ராபா. ஆவியானவரே ದೇವರ ಆತ್ಮನೇ thank you lord, thank you lord, thank you lord, ಕೃತಜ್ಞತೆ, thank you lord, thank you lord, thank you lord, ಕೃತಜ್ಞತೆ. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் அடைச்சா, ಎಲ್ಲರೂ ಕೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ கர்த்தர் எனக்கு திறந்துட்டாருன்னு சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. Lord, I declare in Jesus name. சொல்லுங்க சொல்லுங்க, I declare in Jesus name. I declare Lord, அந்த ஓபன் டோர் குள்ள வந்துட்டேன். ஆண்டவரே நான் ஓபன் டோர் குள்ள வந்துட்டேன். லீமானா தூராபா கதாராபா ஷக்கராபா லீமி மாமா மாமா துரந்துரா லீனா தரா அதியான்சிரினி மீ ஹந்துரா லகதரனமோ ஷெபெரி லகரகரதுரனபா லீமா பாபா பாபா தரபா கதரபா லபா ரபா ரபா. கர்த்தரே எனக்கு அடைத்தார், ಕರ್ತನೇ ಮುಚ್ಚಿದನು, கர்த்தரே எனக்கு திறந்தார். ಕರ್ತನೇ ತೆರೆದನು. சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு அடைத்தார், ಕರ್ತನೇ ಮುಚ್ಚಿದನು, கர்த்தரே எனக்கு திறந்தார். ಕರ್ತನೇ ತೆರೆದನು. எனக்கு அடைப்பவன் ஒருவனும் இல்ல, ನನ್ನನ್ನು ಮುಚ್ಚುವವನು எனக்கு ಯಾರಿಲ್ಲ. திறப்பவன் ஒருவனும் இல்ல. ತೆರೆಯುವವರು ಯಾರಿಲ್ಲ. எனக்கு யாராவது திறப்புவாங்களான்னு நினைக்கிறேன், ಯಾರಾದರೂ ತೆರೆಯಬೇಕಂತ ஆனா யாராலையும் திறக்க முடியலையே. ಯಾರಿಂದಲೂ ತೆರೆಯಲಾಗಲಿಲ್ಲ. எனக்கு யாராலையும் திறக்க முடியாதுங்க. ಯಾರಿಂದಲೂ எனக்கு ஒருவர் உண்டு, எனக்கு ஒருவர் உண்டு. அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் திறப்பார், முத்திரைகளை உடைப்பார், முத்திரைகளை உடைத்து போடுவார். எல்லா முத்திரைகள் உடைக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி. ದೇವರ ಆತ್ಮನೇ ಪ್ರಸನ್ನತೆಗೋಸ್ಕರ கர்த்தர் ಕೃತಜ್ಞತೆ. நீரே அடைச்சி, ನೀನೇ ಮುಚ್ಚಿದೆ, கர்த்தர் நீரே திறந்து, ಕರ್ತನು ನೀನೇ ತೆರೆದಿದ್ಯಾ. திறப்பவனும் இல்ல, ದೇವರೇ ತೆರೆಯುವವರು ಇಲ್ಲ, அடைப்பவனும் இல்ல. ಮುಚ್ಚುವವರು ಇಲ್ಲ. எனக்கு ஒருவர் உண்டு, ನನಗೊಬ್ಬನುಂಟು, அவர் என் நேசகுமாரன். ಆತ ನನ್ನ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒருவர் உண்டு. ನನಗೊಬ್ಬನುಂಟು. சொல்லுங்க பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க, எனக்கு ஒருவர் உண்டு. அறிக்கை ಮಾಡಿ, அறிக்கை என்னை ಮಾಡಿ. விசாரிக்க ஒருவர் உண்டு, விசாரிசல் ஒப்பனுண்டு. என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, விசாரிசல் ஒப்பனுண்டு. என்னை நடத்த ஒருவர் உண்டு, நடேசல் என்னை ஒப்பனுண்டு. பலப்படுத்த ஒருவர் உண்டு. பலப்படுத்த அவர் ஒருவர். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವನು. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವನು. தகப்பனே, இந்த ஆராதனையை விட்டு கொடுக்கிறேன். ದೇವರೇ ಆರಾಧನೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. நீங்க நடத்தினீங்க, ನೀವು ನಡೆಸಿದ್ದೀರಾ, நீங்க பேசினீங்க, ನೀನು ಮಾತಾಡಿದ್ದೀರಾ, நீங்க அடைச்சீங்க, ನೀನು ಕರೆದಿ ಮುಚ್ಚಿದ್ದೀಯಾ, நீங்களே திறந்தீங்க. ನೀವೇ ತೆರೆದಿದ್ದೀರಾ. எதெல்லாம் 12 வருஷமா அடைக்கப்பட்டு இருந்ததோ 12 ವರ್ಷದಿಂದ ಯಾವುದೆಲ್ಲ அதெல்லாம் இன்றைக்கு திறப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ಎಲ್ಲವೂ ತೆರೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ 12 வருஷமா இருந்த வியாதிகள் குணமாவதற்காய் ஸ்தோத்திரம். 12 ವರ್ಷಗಳ ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆ ವಾಸಿಯಾಗೋದಕ್ಕೋಸ್ಕರ 12 வருஷமாய் மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಆಶೀರ್ವಾದಗಳು ತೆರೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ 12 வருஷமாய் ஆண்டவரே தன் ஜீவிதத்தில் தன் வாழ்க்கையில எதெல்லாம் பார்க்க முடியாம தாமதமாய் இருந்ததோ அது எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நீங்க திறந்திரதற்காய் ஸ்தோத்திரம். ಯಾವುದೆಲ್ಲ ನೋಡಲಾಗದಂತೆ ತಡೆಯಾಗಿತ್ತು ಅದೆಲ್ಲವೂ ಈ 12ನೇ தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி. ದೇವರೇ ನಿನ್ನ கரங்களை ಪ್ರಸನ್ನತೆಗೋಸ್ಕರ தட்டி நம் கர்த்தரை கனப்படுத்துவோம். ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ